எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. உலகம் முழுவதையும் ஆறத் தழுவி அரவணைத்த செம்மொழி அமுது. உலகத்தினர் அனைவரும் உறவே என்ற செந்தமிழ் அமுது. தடைபல கண்டு படைபல வென்று கொடியதை நாட்டிய பெருமை. பல நூறு ஆண்டு பார்த்த பின்பும் இனியும் தொடரும் இளமை. அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் இன்னொரு மொழியில் இருக்குதா? அட அகத்தையும் புறத்தையும் என் மொழி போல் இன்னொரு மொழி பிரிக்குதா? தாயே முத்தமிழே, உன்னை முத்தமிட்டு வணங்குகிறேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஒரு புத்தாண்டு வாழ்க்கைக்குள்ளே நாம் செல்லுகிற இந்த நேரத்தில் வானிலிருந்து மின்னுகிற மதியவே முகமாக கொண்டிருக்கக்கூடிய மதிமுகம் தொலைக்காட்சி சார்பாகவும் 5 நிலங்களில் மனிதன் உண்பதற்கான ஒரே நிலம் மருத நிலம். அந்த மருத நிலத்தில் காய்க்கின்ற ஒரு மனிதனை அள்ளித்தருகிற, வாழ்க்கைக்கு எல்லா வளத்தையும் சொல்லித்தருகிற நெல்லிக்கனியை பெயராக கொண்டிருக்கக்கூடிய மருதம் நெல்லி பாலிடெக்னிக் அரசு கலைக்கல்லூரிக்கு உங்களுடைய இந்த பொன்னான வரவேற்போடு இந்த புதியதொரு புத்தாண்டு பட்டிமன்றத்தை தொடங்குவதிலே பெருமை கொள்கிறேன். ஆண்டு பிறந்து என்னங்க பயன்? ஆண்டு பிறந்து என்னங்க பயன்? பல நாட்கள் மாண்டு கடந்திருக்கங்க. பல நூறு பிரச்சனைங்க 2024. இந்த 2024 நாங்கள் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது 25 24 25 குழப்பமாகி போச்சு. காரணம் என்னென்னா, இந்த 2.5 வருஷம் கொரோனா போட்டு ஆட்டுனுச்சு பார்த்தீங்களா? அது எந்த வருஷம் வந்துச்சுன்னு தெரில, எந்த வருஷம் போணுச்சுன்னு தெரில, உண்மையிலேயே அப்படி ஒரு வியாதி இருந்துச்சானும் தெரியல. இன்னும் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அந்த வியாதி மனுஷன் என்ன பண்ணுச்சுன்னு. இந்த குழப்பங்களாலே ஆண்டுகளுக்குள்ள குழப்பமாயிருச்சு. 2025 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது 26 எப்படி பிறக்குமோ, எங்கே வந்து பிறக்குமோ, எப்படி நம்மளை ஆளுமோங்கிற குழப்பத்திற்குள் இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த புத்தாண்டு பட்டிமன்றத்திற்கான தலைப்பு ஆன்லைன் வசதிகள் அவசியமே அனாவசியமே. என்ன எல்லாரும் அமைதியாயிட்டாங்க? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மகாபாரதம் தெரியாது, புராணம் தெரியாது, பெரிய கட்டுக்கதைகள்லாம் எனக்கு பேச தெரியாது. பயப்படாமல் உட்காந்துருங்க. எவ்வளவு தூரம் சிரிக்க வைக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் முடிஞ்ச வரைக்கும் சிந்திக்க வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் முயற்சி செய்கிறேன். அவ்வளவுதான். அற்புதமான ஊர், அழகான ஊர், சிறப்பான ஊர். தருமத்தையே ஊரின் பெயரை கொண்டிருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம் சொல்லுகிற இடமெல்லாம் சிறப்பு, செல்லுகிற இடமெல்லாம் மிக மிக சிறப்பு. பேரு தாங்க வத்தல் மலை, ஆனால் வற்றாமல் நீர் ஓடுகிற ஒரு அழகிய மலைங்கிறது. அழகிய நீரெல்லாம் ஒய்யாரமாக ஆட்டம் போட்டு வரக்கூடிய ஒரு ஒய்யார மலை எங்களுடைய ஒகேனக்கல் மலைங்க. இந்த மாநிலத்தில் படிக்கிறதுக்கு வசதி இல்லை. இந்த மாநிலம் ஒரு வறுமை மாநிலம். இந்த மாநிலத்தில் விவசாயம் செய்ய முடியலன்னு 1976 சொன்ன இந்த மாநிலம் 2026 பெருமையோடு விவசாயம் செய்து பெருமை செய்கிற ஒரு விவசாய பூமிங்க நம்மளுடைய தருமபுரி மாவட்டம். இங்கே பாருங்க, எங்கள்கிட்ட வம்புன்னா வம்பு. அது வல்வோரி போராட்ட வீரனுடைய வில்லிலிருந்து வரக்கூடிய அம்பு. நீங்கள் துணிஞ்சா நாங்கள் துணிவோம், நீங்கள் பணிஞ்சா நாங்கள் கனிவோங்கிற அன்புக்கும் தெம்புக்கும் வீரத்திற்கும் பேர் போன ஒரு ஊருன்னா நம்மளுடைய தருமபுரி மாவட்டங்க. மனிதனுக்கு எப்படி கபாலம் வந்து ஒரு மனிதனை சிறப்பாக வச்சிருக்கோ, அதை போல இந்த தருமபுரி மாவட்டத்தையே கபாலம் போல காத்து வருகிற கபாலீஸ்வரர் இருக்கக்கூடிய மண்ணுங்க இந்த தருமபுரி மண்ணு. ஒரு பட்டிமன்றத்தினுடைய 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பத்தாதுங்க இந்த ஊரை பற்றி சொல்ல. ஏன் தெரியுமா? சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய எத்தனையோ மாவீரர்களின் பெயர்கள் பட்டியலில் மிகப்பெரிய போராட்ட களத்தை தன் வரிகளால் எடுத்து இந்த மண்ணுக்காக தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்த சுப்பிரமணிய சிவம் பிறந்த ஒரு அற்புதமான ஊருங்க. எல்லாரும் அவரை சிவா என்று அழைப்பார்கள்.
இந்த நாட்டை காக்க வந்த சிவம் என்று அழைத்த ஒரே தலைவர் நம்மளுடைய வஉசி சிதம்பரம் பிள்ளை அவர்கள். வஉசி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தன் வாழ்நாளை சிறையில் கழித்துவிட்டு வெளியே வந்தபோது அவரை பார்க்க யாருமே இல்லைங்க. அவருடைய கணக்கு பிள்ளை மட்டும்தான் இருந்தார். யார் தெரியுமா? அவர் இருந்த செல்வத்தை எல்லாம் இந்திய விடுதலைக்காக கொடுத்து விட்டு தன்னுடைய வயது காலத்தை சிறையில் கழித்த ஒரு மகானுக்கு கப்பலை ஆங்கிலேயன் ஓட்டக்கூடாது, என் சொத்தை வித்தாவது இந்த நிலத்தில் கப்பல் ஓட்டுவேன் என்ற ஒரு மாவீரன் சிறையில் இருந்து வரும்போது ஒருத்தர் இல்லைங்க. கொலை செய்துட்டு வந்தவனுக்கு கூட கோடி பேர் மாலை வச்சுட்டு நிற்கிறான். ஆனால் அந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட வஉசியினுடைய விடுதலைக்காக யாருமே நிற்கல. ஒரே ஒருத்தர் மட்டும் நின்னார். தருமத்தை தன்னுடைய பெயரில் கொண்டிருக்கக்கூடிய தருமபுரி மண்ணை சார்ந்த சுப்பிரமணிய சிவா மட்டும்தான் வஉசியை வரவேற்பதற்காக நின்றார். எந்த நிலையில் போய் நின்றார் தெரியுமா? தன் உடல் முழுவதும் உருகி உருகி கீழே ஒழுகுகிற தொழுநோய் தன்னை ஆக்கிரமித்த பிறகு கூட இந்த மண்ணின் விடுதலைக்காக பாடுபட்டு வெளியே வருகிற மகானை நான் வரவேற்பேன் என்று முதல் ஆளாக நின்றவர் ஐயா சிவா அவர்கள். அவரை தொழுநோயில் இருந்தாலும் பரவாயில்லை என்று கட்டிப்பிடித்து அன்பை கொடுத்தவர் வஉசி. பெருமைக்குரிய இந்த தருமபுரி மண்ணில் இருந்து இந்த இனியதொரு பட்டிமன்றத்தை தொடங்குவதிலே பெருமை கொள்கிறேன். போதுங்களா? போதுமா? ஏன்னா இவங்க 4 பேர் பேசுகிறத நான் கேட்கணும். நான் எப்படி பேசுகிறேன்னு இவங்க 4 பேர்த்திட்டையும் கேட்டுக்கிடணும். ஒரு ஊருக்கு அப்படி தான் பட்டிமன்றத்துக்கு பேச போயிருந்தோம். 4 பேச்சாளர் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப அருமையாக பேசுகிறேன். நானும் கண்ணே மணியே முத்தேங்கிறேன். அப்படியே தலையை ஆட்டிகிட்டே இருந்தேன். ஐஸ்வர்யா ராய் சிரிக்கிற மாதிரியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நானும் இப்போ ஐஸ்வர்யாவை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சியில் கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம், என் கனவுல நீ கண்ணத்தில் தாரிய முத்தம், இந்த ஏரியாவில் யாரும் இல்லை பெண்ணே உன்னாட்டம், நீ அசத்திரிய ஹிந்தி பட ஹீரோயினி ஆட்டம் அப்படின்னு பார்க்குறதுக்கு அழகான பெண்கள். உங்களை சொல்லலைங்க, உங்களை மாறி பெண்கள்னு அப்படியே அழகாக இருந்தேன். அப்புறம் தலையாட்டிகிட்டே இருந்தாங்க. நல்லா பேசுகிற மாட்டிருக்கு அப்படின்ட்டு நானும் பேசிட்டேங்க. பேச்சு முடிச்சுட்டு 3 மணி நேரம் கழித்து கீழே இறங்கி போய் கேட்குறேன், ஏம்மா நல்லா பேசின இடத்துல தலையாட்டினீங்க, சிரிச்சிங்க, பரவாயில்ல. சில இடங்களில் நானே நல்லா பேசலைன்னு ஃபீல் பண்ணேன், அந்த நேரத்துலையும் தலையாட்டினீங்களே சிரிச்சிங்களேன்னு. ஒரு பெரிய பேச்சாளர் ஒரு பேச்சு கேட்குறாங்க. ஹெட்ஃபோனுங்க, இந்த ஹெட்ஃபோன் ஒயர் இல்லாமல் ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி சொருவி இப்படி முடிய போட்டிங்கன்னு வச்சுங்க, எதுவுமே தெரியாது. 3 மணி நேரம் தன்னுடைய காதலோட பேசிகிட்டு இருக்குங்க அந்த மேடையில். இளைஞர்கள்லாம் நான் சொல்கிறேன், இந்த கல்லூரி என்னை திட்டுனாலும் பரவாயில்ல, தயவு செய்து காதலிங்க. இந்த கல்லூரி இப்போவே என்னை வெளியே போச்சோன்னாலும் தயவு செய்து காதலிங்க. ஆனால் எதை காதலிக்க வேண்டும் என்று முடிவெடுங்க. தன்னை ஈன்றெடுக்க ஒரு பக்கமாகவே படித்து உனக்காகவே ஒரு பக்கமாக வாழ்ந்த தாயை முதல்ல காதலிங்க. கையில் கிடைச்சதை பையில் போடுறதுக்குள்ளே தன் பிள்ளைக்கு இது வேணும் அது வேணும்னு விரும்பி விரும்பி வாங்கி கொடுக்குற எலும்பாய் நம்மளுடைய குடும்பத்திற்காக உழைக்கிற அப்பாவை காதலிங்க. போடா, இந்த சட்டை என்னோட தான் உனக்கு சூப்பராக இருக்குது, நீ போட்டுக்கிடான்னு புது சட்டையை கொடுத்த அண்ணனை காதலிங்க. போடி, இந்த சுடிதார் உனக்கு தாண்டி சூப்பராக இருக்குன்னு வாரி வாரி கொடுத்த சகோதரியை காதலிங்க. தாம் பெத்த பிள்ளை நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, காலையில் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்லனாலும் சரி, 8:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி தூக்கு பையில் சாப்பாடை எடுத்துக்கொண்டு தான் பெறாத பிள்ளைகளுக்காக 365 நாளும் ஓடுகிற ஆசிரியரை அன்போடு காதலிங்க. அதன் பிறகு வயசு 25 வந்துடும். அதன் பிறகு நீங்கள் முடிவெடுத்துக்குங்க. அது வரைக்கும் நான் அதுக்குள்ளே தலையீடு செய்யலை. அதனால் சிறப்பானது ஒரு பட்டிமன்றம். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு ஆன்லைன் வசதிகள் அவசியமா அனாவசியமா, இதாங்க பட்டிமன்றம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், எங்களுக்கே தெரியும், கிளம்பட்டுமாலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இதுக்காக 5 பேர் மெட்ராஸ்லேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்து, அரக்கோணத்துலேருந்து, கரூர்லேருந்து, சிங்கப்பூர்லேருந்துலாம் கூட வந்திருக்கோம். நான் தான் ஜப்பான்லேருந்து, டோக்கியோலேருந்து அவரு வேறு வந்திருக்கிறார். ஏன் வந்திருக்கோம்? வேறு வழி இல்லாமல் தான். அப்படி இல்லை, நல்ல கருத்துக்களை
பிள்ளைகளிடத்தில் விதைத்தால் ஒரு நாள் நான் இல்லாத நேரத்தில் கூட அது மரமாக மாறும் என்ற சிந்தனையோடு வந்திருக்கக்கூடிய என் அணி பேச்சாளர்கள் 4 பேருக்கும் வணக்கத்தை கூறி, நான் பட்டிமன்ற நடுவர் வழக்கறிஞர் கரூர் சதீஷ் ஒரு வழக்கறிஞர், என்னை நீதிபதியாக உட்கார வைத்திருக்கக்கூடிய இந்த மதிமுகம் தொலைக்காட்சிக்கு முதலில் தனை வணங்கி, இந்த மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரி அரசு கலைக்கல்லூரியை வணங்கி, ஆன்லைன் வசதிகள் அவசியமா அனாவசியமா இதாங்க சிம்பிளாக தெரியுங்க. ஏன்னா நரம்பில்லாத நாக்கு வாழுமா, நரம்பில்லாத நாக்கு வாழும், பல் இல்லாத வாய் பேசும், உதடுகள் இல்லாத உறவுகள் ஒன்றாய் இணையும், உதிரம் இல்லாத உடல் கூட ஒரு நாள் நகரும், உயிர் இல்லாதது கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் இயங்கும் என்ற வாழ்க்கை தத்துவத்தில் ஒரு நாளும் செல்ஃபோனு சார்ஜ் இல்லாமல் வாழவே முடியாது. இந்த ஆன்லைன் சர்வீஸ் அவசியமா அனாவசியமானு பேசுறதுக்கு தான் 2 பேர். அவசியமேன்னு பேசுறதுக்கு 2 பேர் பாருங்க பார்க்கறதுக்கே பலன்னு இருப்பாங்க. ஏன்னா அனைத்து மேக்கப் சாமான்களும் ஆன்லைன்லேயே வாங்கப்பட்டது. பாருங்க, இந்த இவங்க பாசிட்டிவாக பேசுகிறவங்க எப்போவுமே சிறப்பாக இருக்கும். ஒரு விழாவுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், பத்திரமா போய்ட்டு வா மாப்பிள்ள, சூப்பராக இருக்க, சட்டக்கிட்ட ஜம்முன்னு இருக்கு, இந்த ப்ரோக்ராமில் நீதாயா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். பத்திரமா போயிட்டு வந்துடுவியா? ஏதோ இப்போ தருமபுரிகிட்ட அந்த தொப்பூர்கிட்ட லாரிக்கு வந்துச்சுன்னாங்க, தொப்பூரில் 2 கார் பொட்டாருன்னு மோதி 10 பேர் சுற்றுறாங்கன்னாங்க. தொப்பூர்கிட்ட ஊட்டி விட்டுருவாங்களாப்பா, அந்த ஊருக்கு இதுக்கு பார்ப்போம் எப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த குரூப்பு தான் அப்பங்க. சார் பத்திரமா போங்க சார், மருத நெல்லி தானே, நெல்லிக்காய் முன்னாடி கசக்குங்க பின்னாடி இடிக்குங்க, அற்புதமான ஊர் போயிட்டு வாங்க அப்படிங்கிற பாசிட்டிவ் குரூப்பு தான். ஆன்லைன் வசதிகள் அவசியமே என்று பேசுவதற்காக சால சிறந்த பேச்சாளர், பல தொலைக்காட்சிகளில் தன்னுடைய பேச்சால் கட்டி போட்ட அரக்கோணம் குமரவேல் அவர்கள். பாருங்க 2026 தேர்தலில் எம்எல்ஏ கும்பிட்ற மாதிரி கும்பிட்றாரு பாருங்க. இவங்களுக்கு பதில் சொல்ல, ஏன்னா இவ்வளவு ஹைட்டாக ஒரு ஆளை இறக்கியிருக்கணும், அந்த பக்கம் வெயிட்டாக ஒரு ஆளை இறக்கணும். இப்போ ஏர்போர்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா சில பேரை சீட்டிங் அலைன்மெண்ட் பண்ணுவான். எப்படி தெரியுமா? திடீர்னு வண்டி எடுக்கும்போது இந்த 85-90 இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் தள்ளுவான், 25-45 அந்த பக்கம் தள்ளியிருப்பான். ஏர்போர்ட்டு அந்த பைலட்டு சொல்லுவார், வெயிட் இஸ் ஒன் சைடு இஸ் கோயிங் அப்படிம்பார். அப்போ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு நானும் சீலா பேச்சாளர் மலேசியா போகும்போது, சார் நீங்கள் இடது பக்கம் உட்காரணுமா, நான் வலது பக்கம் உட்காரணுமா? நான் புரியவே இல்லை. வடிவேலு மாதிரி எதுக்கு சொல்கிறாங்க, என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னே தெரில. அப்புறம் தான் பைலட் சொன்னாராம், இடையை சரி செய்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த இடையை சரி செய்கிறதுக்கு தான் என்னை இந்த பக்கம் மாற்றி உட்கார வச்சுருக்காங்க. அப்படி அரக்கோணம் குமரவேலுக்கு தகுந்த ஒரு பேச்சாளர் வேணும்னா சால சிறந்த பேச்சாளர், தொலைக்காட்சி புகழ் சென்னை சீலா அவர்கள். இப்போலாம் செய்கிற தொழிலோட ஆன்லைன் தொழிலும் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா செய்கிற தொழில் எப்போ விழுகும்னே தெரியாது, எப்போ டெக்னாலஜியாக மாறும்னே தெரியாது. சைடில் ஒரு தொழில் வைக்க வேண்டியதாக இருக்குது, அது ஆன்லைன் தொழிலாக இருக்குது. என் பொட்டாட்டியெல்லாம் 2000 ரூபாய்க்கு மேலே பட்டு புடவை கட்டினதில் 2000, அதிகபட்சம் 2000, அதிகபட்சம் 3000 தான். 10,000 ரூபா புடவை கட்டியிருக்காரு. பாவம், அவங்க வீட்டுக்காரர் எத்தனை ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் பாருங்கள். மாதம் பராமரிப்பு செலவே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்க மாட்டேங்குங்க. அற்புதமான பேச்சாளர், ஆன்லைன் வசதிகள் அனாவசியமேன்னு பேசுறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் கேமரா திருப்புங்க. என்னங்க, என்ன குறை உங்களுக்கு ஆன்லைனில்? என்ன குறை, எது இல்லை? ஏங்க திருடன் கையில் கத்தி இருக்கிறதும் மருத்துவர் கையில் கத்தி இருக்கிறதும் ஒன்றாங்க. திருடன் கையில் கத்தி வச்சுருக்கிறது அந்த குரூப்புங்க, மருத்துவர் கையில் இருக்கிற கத்தி எங்களுடையதுங்க, எங்கள் குரூப்புங்கன்னு சொல்லி ஆன்லைன் வசதிகள் அவசியமே என்று பேசுவதற்காக 2 பெரும் உலக சாதனை நிகழ்வு நடத்தி மிகப்பெரிய விருதுகள் பெற்று ஒரு பரதநாட்டிய கலைஞர், ஆசிரியராக இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரி சேலம் ஐஸ்வர்யா. ரெண்டாயிரத்தி 15-16 ரொம்ப கடுமையாக எதையுமே செய்ய வேண்டியதாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே ஒன்றா இருக்கும்போது ஒன்றா பேசிக்கிட்டே இருப்போம். பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 நிமிஷத்தில் சண்டை வந்துடுங்க. அது என்ன தான் புருஷன் முண்டாட்டிக்குள்ளே சண்டை வர்றதுக்கு என்ன காரணம்னு உலக ஆராய்ச்சி நிறுவனமே கண்டுபிடிக்கலைங்க. ஆனால் அதன் பிறகு நான் தான் சொன்னேன், 10 நிமிஷத்துக்கு மேலே வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசக்கூடாதுங்க. நாம் பாட்டில் எங்கிட்டாவது போய் கதவை சாத்திட்டு உட்காந்துடணும்.
அப்படி கதவை சாத்திட்டு செவுத்தையே பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு தாங்க ஆன்லைன் வசதி. ஒரு ரீல்ஸ் பார்த்தா ஒரு சந்தோஷம், ஒரு ரீல்ஸ் பார்த்தா. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனாங்க. இன்றைக்கி வாட்டர் மெலனை கடித்து சூப்பர் ஸ்டார் ஆயிடுறாங்க. ஆனால் வீட்டிலையும் பேச முடியாமல் வெளியிலையும் பேச முடியாமல் தவிக்கிற டோக்கியோ ராமநாதன் ஆன்லைன் வசதி அனாவசியமேன்னு பேசுகிறதுக்காக மதுரையிலிருந்து டோக்கியோ ராமநாதன் அவர்கள். குடும்பம் நடத்துறதுலாம் கஷ்டம். ஆன்லைன் வசதிகளில் இருக்கக்கூடிய அளப்பரிய வசதிகள் ஏங்க உடம்பை சுருக்கிருச்சுங்க, வாழ்க்கையை சுருக்கிருச்சு, ரொம்ப சின்னதாக்கிருச்சு. மதுரையில் இருக்கிற ஒரு உறவினரை பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்களை போய் உடனே பார்க்க முடியுமா? அடித்தா வீடியோ காலில் உடனே பார்க்கலாம். அப்பா கிட்ட எதையுமே கேட்ட நாம இப்போல்லாம் ஆப்பிள்கிட்ட கேட்டுட்ருக்குறோங்க, பல ஆப்புகள்கிட்ட கேட்டுட்ருக்குறோம். எதையுமே வாங்கித்தான்னு கேட்டவங்கள்ட்ட இப்போது காசை மட்டும் அனுப்புங்க நாங்கள் வாங்கிக்கிறோங்கிற காலம் வந்துருச்சுன்னா ஆன்லைன் வசதிகள் அவசியங்க. அப்படி அந்த ஆன்லைன் வசதிகள் அவசியம்னு தான் ஒரு 5 கிலோ தங்கம் 5 லட்சம் ரூபான்னு ஒரு ஃபேஸ்புக்கில் விளம்பரம் வந்துச்சுங்க. எவ்வளவு யாராவது வாங்காமல் இருப்போமா? அவன் தங்கத்தை காட்டுறான், 5 கிலோ பாக்ஸு 5 லட்சம் ரூபான்னு சொன்னான். 5 கிலோ தங்கத்தை 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 50 கோடிக்கு விற்கிறாமேடா அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டு கையில் இருக்கிற காசெல்லாம் வச்சு உருட்டி பிரட்டி நகையெல்லாம் அடகு வச்சு 5 லட்சம் ரூபாய் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டேங்க. ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண பிறகு அந்த 5 லட்சம் ரூபா பார்சல் எங்கே வருதுன்னு ட்ராக்கிங் பெங்களூர் வந்துருச்சு, தருமபுரி வந்துருச்சு, சேலம் வந்துருச்சு, வந்துருச்சு கரூர்னு போய் பார்சலை வாங்கி பிரிக்கிறேன். நல்லா 5 கிலோ வெயிட் உள்ள ஒரு கல்லை வச்சு பார்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் டோக்கியோ ராமநாதன்ட்ட கேட்குறேன், என்ன இப்படி கஷ்டப்பட்ட காசு 5 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா கட்டி தங்கத்தை கேட்டால் அவன் கல் அனுப்பியிருக்காங்கன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நானும் இப்படித்தான் 20,000 ரூபாய்க்கு ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோனுன்னாங்க. 20,000 ரூபாய்க்கு ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன், ஆனால் அரை கிலோ அழுவாதாப்பா வீட்டுக்கு வந்துச்சுன்னார். நான் கேட்டேன், ஏன்னா நீங்கள் தான் இப்படி ஆன்லைனில் ஏமாந்துறீங்களே, எனக்கு சொல்லலாம்லன்னு. நீயும் பாதிப்படைஞ்சாதான் எனக்கு சந்தோஷம்னார். அவருனாச்சும் 20,000 ரூபாய்க்கு காக்கல் அழுவா, நான் 5 லட்சம் ரூபாய்க்கு கல் அனுப்பியிருக்கானேன்னு எவ்வளவு வருத்தப்பட வேண்டியதாக இருக்குங்க. ஆன்லைன் வசதிகளில் இருக்கக்கூடிய அளவு பயன்கள் அதிகமாக இருந்தாலும் அதில் அனாவசியங்கள் சில பேரை கெடுக்குதுன்னு தான் இந்த ஒரு தலைப்பை இந்த புத்தாண்டு நாளில் வைத்து இனிமேட்டுக்கு நாம் இந்த புத்தாண்டில் நகருகிற வாழ்க்கை புது நாளில் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக ஆன்லைன் வசதிகள் அவசியமே அனாவசியமே என்ற தலைப்பில் பேச வருகிறார் அரக்கோணம் குமரவேல் அவர்கள். வாங்க. திங்களொடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் உடன் பிறந்தோம் நாங்கள். அன்னை தமிழுக்கும் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை அருமை. நாம் எல்லோரும் குழந்தைகளாக இருந்தபோது என் முகத்தை காட்டித்தான் சோறு ஊட்டியிருப்பார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக நிலவின் முகத்தை காட்டி சோறு ஊட்டிய இந்த மதிமுகம் தொலைக்காட்சியினுடைய வாயிலாக உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தர்மம் தலை காக்கும் என்பார்கள். இந்த தர்மபுரி தலை காக்கிறதோ இல்லையோ, நிச்சயம் பல தலைவர்களை உருவாக்கும் என்பதற்கு அடையாளமாக வந்திருக்கக்கூடிய மருதம் நெல்லி கல்லூரியினுடைய அத்தனை இளைஞர்களையும் முதற்கண் வணங்கி வாழ்த்தி உங்களுடைய கைத்தட்டல்களோடு என்னுடைய பேச்சினை தொடங்குகின்றேன். கருத்தோடும் கண்ணியத்தோடும் பேசுகின்ற இளம் சிந்தனையாளர் மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு கொடையாளர்களாக திகழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, நடுவர் அவர்களே, ஆன்லைன் வசதிகள் அவசியம் என்ற அவசியமான செய்தியை அவசியம் சொல்ல வந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என் பையனோட விளையாடிட்டு இருக்கும்போது சொன்னார், டேய்
என்னடா 10 ரூபா வாங்கிட்டு போய் இந்த சின்ன சாக்லேட்டை வாங்கிட்டு வந்திருக்கிற, நான்லாம் அந்த காலத்தில் 1 ரூபா எடுத்துகிட்டு போனேன்னா சாக்லேட்டு பிஸ்கெட்டு அந்த பர்பி பை நிறைய வாங்கிட்டு எடுத்துகிட்டு வருவேன்டா. நீ என்னடா 10 ரூபாவை கொண்டு போய் ஒரே ஒரு சாக்லேட்டோட வந்துக்கிறேன்னும் போது என் பையன் சொன்னான், இப்போல்லாம் அப்படி எடுக்க முடியாது தாத்தா, அங்கே சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னான். நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் ஒருத்தர் வேலை விஷயமா வெளிநாடு போயிட்டார். வீட்டில் இருந்த உறவினர்களும் ஒரு 10 நாட்களாக வெளியூர் போயிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து கத்தாரில் இருக்கிறார். அங்கேருந்து தன்னோட வீடு முழுக்க சிசிடிவி வச்சுருக்கார். எதேச்சியாக அந்த இரவில் எடுத்து பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே 2 இளைஞர்கள் வீட்டுக்குள்ளே யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து ரொம்ப சாவகாசமாக, நீங்கள் எல்லாம் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் நடந்துச்சு. அவன் ஏதோ அவன் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி சாதாரணமாக உள்ளே போய் பீரோவை திறந்து உள்ளே இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுக்கிறது அவர் அங்கேருந்து வெளிநாட்டில் இருந்து சிசிடிவியில் பார்க்குறாரு. உடனே பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அந்த ஊரில் இருக்கிற காவல் நிலையத்துக்கும் ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணுறாரு. பக்கத்து வீட்டுக்காரர் ஆட்களை சேர்த்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே வேகமாக போகிறாங்க. அந்த 2 திருடர்களும் பயந்து ஓடுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பது சிசிடிவி என்கிற இந்த 3வது கண் தான் என்பதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. நிச்சயமாக அது உண்மைதாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சொன்னாங்க. சரி, சிசிடிவி போட்டால் பாதுகாப்பாக இருக்குன்னு பார்த்தேன். திருட வந்தவன் முதல்ல திருடுனதே சிசிடிவியை தான். இருக்குதா இல்லையா நடுவர் அவர்களே? நம்ம வேடிக்கையா சொன்னாலும் கூட அந்த சிசிடிவியை யார் எடுத்தான்றதுலேயே அதில் பதிவாயிடுது. அது கேமராவில் தான் பதிவாகும்னு இல்லை, அவன் தான் ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க் கூட எடுத்துட்டு போயிடுறாங்க. கிளவுட் ஸ்டோரேஜ்ன்ற நம்முடைய மொபைல்ல இருந்தே நம்ம பார்த்துக்க முடியும், பதிவு செய்துக்க முடியும். இன்னொன்று, இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தைகளை முன்னெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும் பள்ளிக்கூடம், அனுப்பிடுவோம். அது பள்ளிக்கூடம் போயிட்டு பத்திரமா வந்துடும். இன்றைக்கி பெரிய இடத்துல படிக்க வைக்கணும்னு சொல்லி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் எல்லாம் அனுப்பி குழந்தைய பேருந்தில் அனுப்புகிறோம். குழந்தை பத்திரமா பள்ளிக்கூடம் போச்சா, பள்ளிக்கூடம் போய் சேர்ந்துச்சா, திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வருதா இல்லையான்றதெல்லாம் இன்னைக்கு பேருந்தில் வைத்திருக்கக்கூடிய ஜிபிஆர்எஸ் கருவியின் மூலம் என் குழந்தை பத்திரமாக பள்ளிக்கு சென்றிருக்கிறது என்பதை பெற்றோர்கள் உறுதி செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது எங்களுடைய ஆன்லைன் தந்த ஒரு பெரிய புரட்சி. அருமை அருமை. இன்னொன்று சார், இங்கே எங்கள் மாணவ செல்வங்கள்லாம் இருக்கிறீங்க. பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுக்கு பெண் குழந்தைகளை எல்லாம் வெளியூர்லேருந்துலாம் வந்து படிக்கிறீங்க இல்லையா? ஒரு காலத்தில் பெண் குழந்தைகளை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு மேலே படிக்க வைக்கலாம் பயம் பெண்களுக்கு. வெளியூருக்கு அனுப்புனா பத்திரமா இருப்பாலோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோலாம் பயந்தோம். இன்னைக்கு பக்கத்து ஊர் பக்கத்து மாவட்டம் இல்லை, வெளி மாநிலங்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் வெளி நாடுகளுக்கும் சென்று என் பெண் குழந்தையை கூட தைரியமாக என்னால் படிக்க வைக்க முடிகிறது என்று சொன்னால், காலையில் ஒரு வீடியோ கால் பண்ணி, மா எப்படிம்மா இருக்கிற, காலேஜ் கிளம்பிட்டியா, கல்லூரியை முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு வீடியோ காலை பண்ணி, என்னம்மா இன்னைக்கு கல்லூரிக்கு போயிட்டு வந்தியா, தினமும் என் மகளோடு பத்திரமாக நான் இருக்கிறாள் என்பதை உறுதி செய்வதற்கு எனக்கு ஆன்லைன் தந்த ஒரு புரட்சி தானே, நாம் அதை மறுக்க முடியுமா? அருமை அருமை. நடுவர் அவர்களே, இந்த ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு அடிபட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றுவாங்க. ஏற்றின உடனே இந்த கோல்டன் ஹவர்னு சொல்கிறோம்ல, உயிர் காக்கக்கூடிய நேரம், உள்ளே ஏற்றி அந்த உயிருக்கு போராடக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவரை அந்த மருத்துவ உதவியாளரும் செவிலியரும் அடுத்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு அந்த டாக்டரோட வீடியோ காலில் பேசுவாங்க. சார், டாக்டர் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஆம்புலன்ஸில் போயிருந்தீங்கன்னா தெரியும், டாக்டர் இந்த மாதிரி இருக்கார் பேஷண்ட் கண்டிஷன். அவர் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பார். இந்த எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு நிமிடமும் அங்கே மிக அவசியம். அந்த உயிர் காக்கக்கூடிய அந்த கோல்டன் ஹவரில் ஆன்லைன் என்கிற அற்புத மருத்துவ புரட்சி இன்றைக்கு பல உயிர்களை காத்திருக்கிறதுனா, இவங்கெல்லாம் எந்த தைரியத்தில் வந்து ஆன்லைன் அனாவசியம்னு சொல்றாங்க? எந்த தைரியம்னா, ஆன்லைனோட வீடியோ கால் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா பரவாயில்ல, வீடியோ கால் பார்த்த செல்போனை உள்ள வச்சு தைச்சிடுறாங்களேன்னு தான் பயம். அந்த இதில் தான் தைரியத்தில் தான் பேசுகிறாங்க. அண்ணே, எங்கள் டோக்கியோ ராமநாதன் அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க அண்ணனை ஒரு முறை காலில் வலின்ட்டு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனார். காலில் ரொம்ப வலியாக இருக்குது, நடக்க முடியலன்னு. மருத்துவர் பரிசோதிச்சுட்டு, ஒன்றும் இல்லை, இந்த காலில் விரலாண்ட ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது, இந்த காலுக்கு அந்த விரல் பகுதியை வெட்டி எடுத்துடணும், அப்போ தான் அவரை காப்பாற்ற முடியும்னு சொன்னார். சரி, வெட்டி எடுத்தாச்சு. மீண்டும் ஒரு மாதம் கழித்து
அந்த வெட்டி எடுத்த பகுதிக்கு மேலே மறுபடியும் வலிக்குதுன்னு சொன்னார். மறுபடியும் அழைச்சிட்டு போய் காலோட முழங்காலுக்கு கீழே வெட்டி எடுக்கணும்னு மருத்துவர் சொல்லிட்டார். முழங்காலு கீழவும் வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து இன்னும் 3 மாதம் கழித்து இந்த பக்கமும் அதே மாதிரி காலுக்கு கீழே அப்படியே நீல நிறமாக மாறுது, என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் இந்த காலையும் வெட்டி எடுக்கிறாரு, மறுபடியும் முழங்காலுக்கு கீழே நீல நிறமாக மாறுதுன்னு சொல்கிறாரு. திரும்பவும் வெட்டிட்ட பிறகு டாக்டர் சொல்கிறாரு, இல்லைப்பா இப்போ தான் கண்டுபிடிச்சோம், உங்கள் அண்ணன் கட்டிங்கிற லுங்கியில் சாயம் போகுது போல இருக்குது, அது தெரியாமல் நாங்கள் இவ்வளோ நாளாக நீளமாகுது, அதனால் ஏதோ பாதிப்புன்னு காலை வெட்டி எடுத்துட்டுன்னு சொன்னாராம். அறிவியல் பூர்வமாக எதையும் யோசிக்காமல் அனாவசியம்னு பேச வரவங்க இந்த காலெல்லாம் அட்டன் பண்ணி அந்த காலை விட்டுடுவாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் அகலன்னு. கொரோனா காலத்தில் ஏறக்குறைய ஒரு 2 வருடங்களுக்கு குழந்தைகளுடைய கல்வியெல்லாம் பாதிக்கப்பட்ட போது அந்த கற்றல் இடைவெளியை ஓரளவேனும் சரி செய்தது ஆன்லைன் சிறப்பு வகுப்புகள் தான்றதை நம்ம யாராவது மறுக்க முடியுமா? இன்னைக்கு கூட ஆன்லைன் டியூஷன், என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு பாடத்தில் கொஞ்சம் இன்னும் கவனம் தேவைப்படுதுன்னா அதுக்குரிய ஆசிரியர் யாருன்னு பார்த்து ஆன்லைன்லேயே நான் டியூஷனை வைக்க முடியுது. சிறப்பு பயிற்சி, ஒரு கராத்தே கிளாஸு, பாட்டு கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, இத்தனையும் ஆன்லைன் மூலமே எடுக்க முடியுதுன்னா இது எனக்கு ஆன்லைன் தந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தந்திருக்கக்கூடிய புரட்சி. எனக்கு ஒன்றும் தெரியல, ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், இன்னும் இதுக்கெல்லாம் கூட நம்ம கல்லூரியில் இருக்குது. நான் உங்களுடைய விளம்பரத்தில் பார்த்தேன். ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து அதை படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் வந்து இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் அனாவசியம்னு பேச வந்திருப்பாங்க. சார், பேருந்தில் இன்றைக்கி நான் அரக்கோணத்துலேருந்து வேலூர் வந்துட்டேன், வேலூர்லேருந்து ஏறுறேன் சார். கண்டக்டர் சொல்கிறாரு, ஏங்க நான் ஸ்கேனர் வச்சுருக்கிறேன், அந்த டிக்கெட் கருவியிலே யாராவது ஸ்கேன் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுக்கிறதுனா எடுக்கலான்னு சொல்கிறார். இன்றைக்கி எல்லா பேருந்துகளிலும், முன்னெல்லாம் பேருந்தில் அந்த 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா சில்லறையில் கண்டக்டருக்கும் பயணிகளுக்கு எத்தனை பிரச்சனை சார். அவர் திருப்பி தர வேண்டிய 10 ரூபாய்க்காக ஜன்னல் ஓர இருக்கை கிடைச்ச தூங்காமே போய் பல பயணம் போனவன் நான். இந்த 2 ரூபா சில்லறைக்கு கொலை பண்ணவெல்லாம் இருக்கேன் கண்டக்டர். அந்த 10 ரூபா அவர் போகும்போதெல்லாம் சார் சார் யோ தரையிறியா சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு இறங்கி போயிட்டு அடுத்த நாள் ஞாபகம் வந்து போய் கேட்போம். அதெல்லாம் நேற்றே கணக்கு முடிச்சாச்சு, கொடுக்க முடியாது. இன்றைக்கி அந்த பிரச்சனையெல்லாம் இல்லையே சார். இல்லையே சார். ஸ்கேன் பண்ணி நான் வச்சுருக்கேன், என் ஃபோனை பார்த்தா தெரியும், நான் சீட்டை கூட காட்ட தேவையில்லை. அங்கேருந்து கிருஷ்ணகிரி வந்தேன், கிருஷ்ணகிரிலேருந்து தர்மபுரி எல்லாம் ஸ்கேன் பண்ணி வந்திருக்கிறேன் சார். அத்தனை வசதிகளையும் எங்களுடைய ஷீலாவும் டோக்கியோ ராமநாதனும் வேர் இஸ் மை ட்ரெயின் முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு பயணம் பண்ணுறவங்க தான். ஆனால் இங்கே வந்துட்டு என்னென்ன இதெல்லாம் ஆன்லைனு சும்மா சார். உண்மையில் நடந்த, என் வீட்டில் நடந்த சம்பவம் சார். ஒரு நாள் எங்கள் வீட்டோட அந்த கேஸ் அடுப்பில் பழைய பைப்பை மாற்றணும்னு சொன்னாங்க அம்மா. ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, இதை மாற்றுப்பான்னு. உங்களுக்கு தெரியும், அந்த பழைய பைப்பு ரொம்ப நாள் ஆகிட்டா அதுலேருந்து எடுக்க முடியல. பக்கத்து வீட்டு அண்ணா வந்து அவர் இதெல்லாம் செய்வாருன்னு அவரை கூப்பிட்டு அவரும் இழுத்து இழுத்து பார்த்தாரு, வரவே இல்லை சார். எதேச்சியா என் நண்பன் வந்தான், வந்து என்னப்பா பிரச்சனைன்னா, இந்த பைப்பை இழுத்தாப்பா வர முடியலப்பா, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கெட்டியாக இருக்குன்னு. அடா யூடியூப்பில் ஹவு டு ரிமூவ் த ஓல்டு பைப் ஆஃப் த கேஸ் ஸ்டவ்னு போடுப்பா, ஏதாவது சொல்லும் அப்படின்னார். நான் உண்மையிலே அவன் விளையாட்டாக சொல்கிறான்னு போட்டேன் சார். புட் சம் ஹாட் வாட்டர் அந்த பைப், தென் யூ கேன் ரிமூவ் இட் அப்படின்றது. கொஞ்சம் சுடு தண்ணி அது மேலே ஊற்றினா, நம்ம எல்லோரும் படிச்சிருக்கிறோம், ஆசிரியராக இருக்கிறோம், அந்த கருத்து நமக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியாமல் போக சுடு தண்ணியை எடுத்து அந்த பைப் மேலே ஊற்றினேன் சார். அந்த ஹீட்டில் அது கொஞ்சம் லூஸ் ஆச்சு. அந்த பைப்பை கழட்ட முடியுதுன்னா அது லூஸ் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க ஏன் அந்த லூஸு சரியாயிடுச்சு, ஆனால் இவங்க ஏன் இப்படியே இருக்கிறாங்கன்றது தான் எனக்கு தெரியல. இப்படி அடிக்கலாமா நீங்கள்? நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆன்லைன் வந்த பிறகு எல்லாம் வெளிப்படைத்தன்மை வந்திருக்கல சார். முன்னெல்லாம் ரேஷன் கடைக்கு போவோம் சார், நமக்கு என்ன பொருள் தரணும், அவங்க என்ன கொடுத்தாங்க, இன்னும் எனக்கு என்னென்ன தர வேண்டியது இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ சந்தேகம் இருக்கும். இன்னைக்கு என்ன வாங்குறேன், எண்ணெய் வாங்குறேன், அரிசி வாங்குறேன், சக்கரை வாங்குறேன், எனக்கு மெசேஜ், என் கடையில் இன்னும் என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது தகவல். சார், நான் நிறைவாக இந்த செய்தியோடு முடிக்கிறேன் சார். முன்னெல்லாம் ஒரு ஊருக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோவில் ஏறணுன்னா, நானும் உங்களுடைய இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் நாற்றம்பள்ளியில் தான் முதல்ல பணி வாய்ப்பு பெற்றேன். நான் இறங்கி நான் வேலைக்கு சேர வேண்டிய அந்த அலுவலகம் அங்கேருந்து நடந்து போகிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஆனால் நான் முதலாக போய் இறங்குறேன். அந்த அலுவலகத்தை பேரை சொல்லி, அண்ணே அங்கே போகணும், எவ்வளோண்ணே காசு ஆகுன்னார். 80 ரூபா ஆகுன்னார். இப்போ 80 ரூபா ஓரளவு குறைவாக தொகையாக இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை வாய்ப்பை பெறும்போது அது பெரிய தொகை.
அவ்வளோ தூரம் இருக்குமான்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்பான்ட்டார். நானும் ஏறி உட்காந்துட்டேன். அவர் ஏறி அப்படி அந்த ஒரு மெயின் ரோட்டெல்லாம் ஒரு சுற்றி கொண்டு வந்து அந்த அலுவலகத்தை விட்டுட்டார். நான் வேலையில் ஜாயின் பண்ணி அங்கே செய்ய வேண்டிய கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து புறப்படுறேன் சார். புறப்படும்போது அந்த மேடம் கிட்ட கேட்குறேன், மேடம் இங்கேருந்து ஏதாவது ஆட்டோ கிடைக்குமா, 2 கிலோமீட்டர் போகணுமே பஸ் ஸ்டாண்டு. 2 கிலோமீட்டரா, ஏன்பா இப்படி வெளியில் போய் அந்த ரோட்லேருந்து எட்டி பார்த்தா பஸ் ஸ்டாண்டு தெரியும் பாருப்பா அப்படின்னார். ஆக ஒரு காலத்தில் எதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணணும்னு தெரியாமல் செலவு பண்ணியிருந்தோம் சார். இன்றைக்கி நீங்கள் ரேப்பிடோ, நான் அதுக்காக அவங்க அந்த ஆட்டோ ஓட்டுறவங்கள நம்ம ஆட்கள் தான். இன்றைக்கி நீங்கள் கால் டாக்ஸியோ ஆட்டோவோ புக் பண்ணிங்கன்னா அந்த ஓட்டுநருடைய எண்ணு நமக்கு வருது. அவர் நாம் சொன்ன திசையில் தான் போகிறாரான்னு வருது. அவர் சொல்கிற விலை நமக்கு கட்டுப்படியா இல்லையான்னு நம்ம ஒத்துக்கிறோம். இவர் அதிகமாக வாங்குறாருன்னா எனக்கு அந்த கால் வேணாம், நம்மளால் ரிஜெக்ட் பண்ண முடியுது. யார் ஓட்டுநர், என்ன வழி, என்ன பணம், இது அத்தனையும் என்னால் தேர்வு செய்ய முடிகிறது என்று சொன்னால் அதுதான் சார் ஆன்லைன் வந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு என்று சொல்லி நேற்று இரவு ஒரு செய்தியை பார்க்குறேன். இன்னைக்கு நியூ இயர் வரப்போது, இந்த புத்தாண்டில் இரவுலையும், கிறிஸ்மஸில் இரவுலையும், பொங்கல் வந்த இரவுலையும் பிள்ளைகள்லாம் பைக் ஓட்டுறன்னு சாகசெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா குழந்தைங்க. அதை நம்ம ஒரு செய்தியாக பார்த்து ஐயோ இந்த குழந்தைங்களுக்கு அடிபட்டுருமேன்னு எல்லோரும் வருத்தப்படுவோம். அப்படி ஒரு சம்பவம் நேற்று நடக்குது. போலீஸார் அந்த இளைஞர்களை பிடிச்சிட்டு போய் அடுத்த நாளே அந்த இளைஞர்களை ஒரு வீடியோவாக எடுத்து தொலைக்காட்சியில் ஆன்லைன் மூலமாக உடனே பதிவேற்றம் செய்ய, நாங்கள் செய்தது தவறு, இனிபோல் இந்த மாதிரியான அட்ராசிட்டி எல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ஒரு பெரிய விழிப்புணர்வை ஆன்லைன் மூலமாக ஏற்படுத்த முடிகிறது என்று சொன்னால் ஆன்லைன் இந்த காலத்திற்கு மிக மிக அவசியம். காந்தியடிகள் இறந்ததே 10-15 நாட்கள் கழித்து தான் பல நாடுகளுக்கு தெரியுமாம். ஆனால் இன்றைக்கு ஒரு துயர செய்தியாகட்டும் நல்ல செய்தியாகட்டும் அடுத்த நிமிடமே நாம் அனைவரிடம் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. நல்ல விஷயங்களுக்கு, ஜல்லிக்கட்டு போன்ற அற்புதமான ஒன்று கூட வேண்டிய உரிமை பிரச்சனைகளுக்கு நாம் ஒன்று சேர்வதற்கு ஆன்லைன் வீடியோ, ஆன்லைன் தான் நம்மை அனைவரையும் ஒன்று சேர்க்கிறது என்று சொல்லி வருங்கால அப்துல் கலாம்களான, வருங்கால பகத்சிங்களான, வருங்கால அன்னை தெரசாக்களான, கல்பனா சாவ்லாக்களான இந்த கல்லூரியினுடைய இளைஞர் செல்வங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி ஆன்லைன் இந்த காலத்தில் மிகவும் அவசியம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை தந்த நடுவர் அவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கருத்து. ஆன்லைன் வசதிகள் அவசியம்தான். உண்மையிலே அவர் சொன்னார் இல்லைங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறதுனால தான் வீட்டில் நடக்கிற சில பிரச்சனைகளே தவிர்க்க முடியுதுன்னா. நான் ஒரு காவல் நிலைய அதிகாரியை சந்திக்கும் போது ஒரு காவல் ஆய்வாளர் சொன்னார் என்கிட்ட, எப்படி சார் ஒரே நாளில் பிடிச்சிங்க அந்த திருடனை? நாங்கள் எங்கே சார் பிடிக்கிறோம், இப்போல்லாம் கேமரா தான் சார் முதல்ல பிடிக்குது, பின்னாடி நாங்கள் 2ஆவதாக பிடிக்கிறோன்னார். ஆன்லைன் வசதிகள், டெக்னாலஜி வசதிகள் நமக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப ஆழமாக கருத்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஐசா அங்கே கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா, நண்பா நம்பி செல்லம் கேளு, நம்பிக்கையா சேரு, இருக்குதுடா காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத தரத்தில் தாளாத, ஒருத்தனு வரானே திருத்திட போகிறானே, எங்கன்னா வி கச்சேரி, எங்கன்னா வி கச்சேரி. இந்த பாட்டு வெளியாகி ஒரு வாரத்தில் 1.5 கோடி பேர் ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. சில 65 வயசு பேர் பண்ணால் பரவாயில்ல, 89 கிளவி ஆடுதுங்க ரீல்ஸில். நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் கிளவி பார்க்க ஆடுறத நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னு கேட்கக்கூடாது. நாங்கள் என்னைக்கெல்லாம் சரியான கோபம் வருதோ, என்னைக்கெல்லாம் அடுத்தவங்க மேலே கோபம் அதிகமாக இருக்கோ, அப்போ லேசாக அந்த ரீல்ஸை தள்ளுவோம். தள்ளிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் கொடுமை. நீங்கள் சொன்னீங்களே சார், நீங்கள் சொன்னீங்களே சார், நீங்கள் சொன்னீங்களே சார், நீங்கள் சொன்னீங்களே சார்ன்னு ஒரு கிளவி எழுதுச்சுல்ல, அந்த மாதிரி கிளவியெல்லாம் இந்த எங்கன்னா வி கச்சேரி, எங்கன்னா வி கச்சேரி, எங்கன்னா வி கச்சேரின்ச்சா எவ்வளவு கோவம் வரும். ஆனால் ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்குது, அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வீட்டில் இருக்காங்க, ஒருத்தர் பார்த்துக்கல. அந்த வீட்டில் இருக்கிற 5 வயசு குழந்தை, அந்த வீட்டில் இருக்கிற 5 வயசு குழந்தை அந்த ரீல்ஸ் பாட்டுக்கு எங்கன்னா வி கச்சேரி, எங்கன்னா வி கச்சேரின்னுச்சா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சிரிச்சான்னா. ஆன்லைன் வசதிகளை என்னதான் டிமெரிட்ஸ் இருந்தாலும் மெரிட்ஸ் அதில் அதிகம்னு சொல்லி அழகாக இந்த தலைப்புக்கு முட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்ல சென்னையிலிருந்து ஷீலா. மதிமுகம் தொலைக்காட்சி மற்றும் மருதம் நெல்லி பாலிடெக்னிக் இணைந்து வழங்கும்
ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வருக வருக என்று எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக அழைக்கின்றோம். நடுவர் அவர்களை மிக ஒரு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பேசணும்னு ஆசைப்பட்ட ஒரு தலைப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஆன்லைன் வசதிகள் அனாவசியம் தான். எப்படி அந்த 2 பேரும் இந்த டீமுக்கு அனாவசியமோ அது போலதான் ஆன்லைன் வசதிகளும் அனாவசியம். நல்ல வேளை நடுவர் தப்பிச்சேன். என்னையும் அனாவசியம்னு சொல்லாம விட்டீங்களே. அது தீர்ப்புக்கு அப்புறம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நடுவர் அவர்களே, இந்த கல்லூரியோட ஒரு சிறப்பு இருக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் எல்லாம் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, ஆண்கள் எல்லாம் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. பாருங்க, பெண்ணுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற பண்பாடும் கலாச்சாரம் தெரிந்த இந்த மாணவர்கள் என்று நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்குது. எப்போவுமே இடத்த பூரா நீங்கள் பிடிச்சிக்கிறது, அப்புறம் மிச்சம் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் எப்போவுமே கடைசி பெஞ்சு கிங்குகள். அப்படி தானப்பா? பெண்ணை மதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் கைத்தட்டு அதிகமாக இல்லாமல் பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, பெண்கள் இன்னும் வளரணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களுக்கு கைத்தட்டுகளை அள்ளி அள்ளி கொடுத்த மாணவர்கள். அதெல்லாம் இல்லைங்க, எங்களுக்கு சாதா மேக்கப்பு, உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், அதுதான் கைத்தட்டலுக்கு காரணம். நடுவர்களை நாகரிகம் எதிரில வந்து பேசிட்டு போனாங்க. நாகரிகத்தில் மாற்றம் வர வேண்டாம்னு சொல்லுவது எங்களுடைய கருத்து இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, நாகரிகம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கணும், அதுதான் நல்ல வளர்ச்சி. ஆனால் அந்த வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பண்பாடும் சிந்தனையும் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் வளர வேண்டும். அதுதான் உண்மையான சமூக வலைத்தளத்தோட வளர்ச்சி என்பதுதான் எங்களுடைய வாதம். நல்லா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு எப்படி இருந்தது? அன்னைக்கு எல்லாவற்றையுமே கொடுத்தது, இன்னைக்கு எல்லாவற்றையுமே கெடுக்குது. ஒரு காலத்துல புலி மரத்தை, அதாவது அந்த முறக்கிற முறைய வச்சுட்டு புளிய கூட அடிச்சு விரட்டினாங்க பெண்கள். இன்னைக்கு எலிய பிடிக்கிறதுக்கே ஆன்லைன்ல தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வீட்டில் வந்து சமைக்கிறாங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதையே ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி சுடுதண்ணி எப்படி வைக்கிறதெல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்காங்க. கொடுமை. அன்னைக்கு ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு ஆப் தான் நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இப்படி போய்கிட்டு இருக்கு. நடுவர்களே எதிரணியில பேசினாங்க, நல்லா பேசினாங்க. எனக்கு என்னன்னா, ஆன்லைன்ல நான் அதை வாங்குறேன், இதை வாங்கலாம், சூப்பரா வாங்கலாம். நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, 10 நிமிஷத்துல கிளம்புங்க அப்படின்னு சொன்னீங்களா. நாங்களும் ரொம்ப சீக்கிரத்திலே கிளம்புற ஆளுங்க. 10 நிமிஷத்துல கிளம்பிட்டு வெளியே வந்து நின்றுகிட்டு இருக்கேன். ரொம்ப சீக்கிரமா எவ்வளவு, 1 மணி நேரங்களா? அவரு இந்த சட்டையை போட்டுக்கிட்டு வந்து வெளியே நின்றுகிட்டு இருந்தாரு. மேடம் மேடம் சொல்லுங்க சார், சட்டை எப்படி இருக்கு மேடம்? நீங்க எங்க சார் எடுத்தீங்க சட்டைய? நான் எங்கேயோ போற பக்கம் எடுக்கிறது தாங்க. இல்ல, கடையில் எடுத்துருக்கேன்னு சொல்றேங்க. இல்ல மேடம், சட்டை எப்படி இருக்குன்னு கேட்டாரு. நான் கூட நம்மளையும் நினைச்சு கேட்குறாரே சொல்லிட்டு நான் சொன்னேன், சார் நல்லா தான் இருக்கு. இல்லை மேடம், கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். எனக்கும் ஒரு இறக்க மனசு இருக்குதுல்ல, நல்லா இல்லைனாலும் சொல்லிட்டு போவோம் மனசு ஆறுதலுக்கு. சார் சூப்பராக இருக்குது சார். என்ன சார் பிரச்சனை கேட்டேன். இல்லை மேடம், ஆன்லைனில் வாங்கினேன். எதில்? ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஜஸ்ட் 350 தான், ஆனால் முட்டிக்கு மேலே வந்துருச்சு. எப்படி சுடிதார் மாதிரி அவன் அனுப்பி விட்டுருக்கான். அவங்க வீட்டில் இருக்கவங்க கட் பண்ணி ஷர்ட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இது பரவாயில்ல. நான் ஆன்லைன்ல ஒரு வெள்ளை சட்டை வாங்கினேன். அந்த சட்டையை போட்டு வெளியில வரேன், ஃபாதர் வராருங்கிறானுங்க. ஏன்னா வெள்ளை சட்டையோட நீளம் அவ்வளவு இருக்குது. அவருனாச்சும் துணியை வேஸ்ட் பண்ணி தைச்சிட்டாரு. ஆனா என் முட்டாட்டி சிக்கனக்காரிங்க அம்புட்டு வெள்ளை துணி இட்லி துணியா மாத்திட்டாங்க. ஷர்ட் சரியாயிருச்சு, இட்லிக்கும் துணி கிடைச்சிருச்சு. இதெல்லாம் டபுள் ஆஃபருங்க. இதுல வேற ஆன்லைன்ல வாங்குங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் வாங்கிடாதீங்க. வாங்கலாம், ஆனா எதை வாங்கணும்னு இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் வாங்கிடாதீங்கன்றது தான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அதாவது ஒண்ணும் இல்லைங்க, நாட்டின் மீது பற்று வையுங்கள், ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் நாட்டையே பற்ற வைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வருத்தமாக இருக்குது. அருமை அருமை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். வந்து சொன்னாரு, காந்தி இறந்து 15 நாட்கள் கழித்து தான் நமக்கெல்லாம் செய்தி வந்தது. எங்க அது கூட பரவாயில்லங்க, உயிரோடு இருக்கிற எனக்கே கண்ணீரஞ்சலி ஓட்டுறாங்க. அதெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? பயமாக இருக்குது. நம்ம அது இப்போலாம் வந்து ஸ்டேட்டஸை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும். அது உண்மையே பிறந்தநாள், உண்மையாக உங்களுக்கு அந்த இருந்திருக்கா? அது உண்மையே பிறந்தநாள் வாழ்த்துக்கலான்னா கண்ணீர் அஞ்சலியான்னு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போஸ்டர் ஓட்டுறாங்க. அதுவும் இந்த போஸ்டர் ஓட்டும் போது ஸ்டேட்டஸில் போடுறது பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை எண்ணெய் வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அதில் நான் வாயை கோடையாக வச்சுக்கிட்டு இருப்பேன்.
அதை தான் போடும். ஏன்னா அதில் அந்த பிள்ளை அழகாக இருக்குதான். என் ஃப்ரெண்டு வந்து நாளைக்கு பிறந்த நாள் விழாவுக்கு ஒரு போஸ்ட் போட்டான். எல்லாரும் வாழ்த்து தானே சொல்லணும். 100 பேர் என் வீட்டுக்கு வந்துட்டான். அவன் போட்ட போட்டோ என்ன தெரியுமா? நான் தூங்குற மாதிரி இருக்க போட்டாங்க. ஏண்டான்னு கேட்குறேன். 12 மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஒரு போட்டோ எடுத்துட்டா, நீ தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அதை போட்டேன்டாங்கிறேன். எல்லா பேரும் சதீஷ் போய் சேர்ந்துட்டான் வந்துட்டான். பெரிய கொடுமை அந்த செல்போனை வச்சுக்கிட்டு. சிசிடிவி பற்றி சொல்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் சொல்லவே வேணாங்க, எல்லாருக்குமே தெரியும். சிசிடிவி இந்த மிஞ்சி போனால் இந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க, பெண்ணில் வைக்கிறாங்க கேமரா. பயமாக இருக்குது. எங்கே போனாலும் ஒரு பயத்தை உருவாக்கிடுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் இந்த சமூக வலைத்தளம். அதுக்கப்புறம் அந்த இதை பற்றி சொன்னாங்க. ஸ்கூலில் வந்து பிள்ளை எங்கே படிக்குதுன்னு கூட பெற்றோர்கள் வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏங்க பெற்றவங்களுடைய பொறுப்பு என்பது ஒன்று இருக்குதுங்க. அந்த பிள்ளைகள் மீது வைக்கின்ற பொறுப்பையே குறைத்து விட்டது என்று சொன்னால் சோம்பேறித்தனமாக ஒட்டுமொத்தமாக மாற்றி விட்டது இந்த சமூக வலைத்தளம். ஆரோக்கியமாக இருந்தவனை சோம்பேறியாக மாற்றியதுங்க உங்க ஆன்லைன். ஏதோ ஒரு டேப் மூடிக்கிச்சான். இவர் வந்து டீச்சரா இருக்காரு, கவர்மெண்ட் டீச்சரு. அதை போய் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு சுடுதண்ணியை ஊத்து, அப்புறம் தொற, அப்புறம் மூடு. இதெல்லாம் எங்கிட்டு போய் சொல்றது? யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அவர் பிசிக்ஸ் டீச்சர். பிசிக்ஸ் டீச்சர். இவரே இப்படி இருந்தாருன்னா நம்ம அவங்க பிள்ளைங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவனு ரீல்ஸ் பண்ண வேண்டியதான். நடுவர் அவர்களே, இதுக்கெல்லாம் காரணம் வந்து மனிதன் இல்ல, அவன் அந்த சமூக வலைத்தளத்துல வந்து சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சிலுக்கு செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சிவாஜி செத்துட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஆனால் சிலுக்கு சாகலைங்க. ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி பாருங்களேன், எத்தனை சிலுக்குங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. சிலுக்கா எங்க இன்னைக்கு ஆதிசங்கரர் வீடியோ விட ஆட்டோ சங்கர் வீடியோ தான் வைரல் ஆகிட்டு போயிட்டு இருக்குதுன்னா, இன்னைக்கு மனுஷன் எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கிறத யோசிக்கணும் இல்லையா? மரணத்தை நோக்கி தான். ஆமா, யோசிச்சு பார்க்கணும். நடுவர்களே, அந்த அளவுக்கு இந்த சமூக வலைத்தளம் தான் ஒவ்வொருத்தவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்கங்க. நான் இன்னைக்கு செய்யக்கூடிய வேலையும் இன்னைக்கு எதிர்காலத்தில் நான் இப்படி தான் வளரணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? அதையே மாற்றம் உருவாகுகிறது என்று சொன்னால், அதில் வந்து அவனுக்கு நலிவு ஏற்படுதுன்னு சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்கள் தான் எங்களுடைய வாதம். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் ஒன்று நான் பார்த்தேன். வீடு கட்டினா பசுமாடை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா? ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க, அதில் வந்து ஒரு பொம்மை, கீ கொடுத்த ஒரு பொம்மை, ஒரு பசுமாட்டை ஐயர் வந்து உள்ள அனுப்புறாரு. அதுல வேற 5000 மில்லியன் வியூஸ் வேற போயிட்டு இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி பசுமாட்டெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பண்ண தேவையில்லை, இதே மாதிரி பொம்மையை நம்ம உள்ள அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கலாச்சாரத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சீர்கேடு ஏற்படுது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எங்க வீட்டு கிரகப்பிரசத்துக்கெல்லாம் ஒரு 5 ஐயரை கேட்டேன், தேதி இல்லைன்ட்டாரு. 6வது ஐயர் கொஞ்சம் ஆறுதலாக சொன்னார். நான் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்துடுறேன் போங்கன்னாரு. முதல்ல வந்து மாட்டை விட்டோம். பின்னாடி அன்னைக்குங்க நான் கருப்பு சட்டை போட்டு போனேன். ஐயர் வீடியோ கான்ஃபரன்ஸ் கேட்குறாரு, முதல்ல மாட்டை விட்டீங்க சரி, 2வது எருமை மாட்டை விட்றீங்க. ஏன்னா அந்த கேமராவில் அப்படி தெரிஞ்சிருக்கேன், எப்படி தெரிஞ்சோன்னா என்னமோ. நடுவர்களே, இப்போ சாமியை போய் பார்க்க போகிறோம், திருப்பதிக்கு போறோம் அப்படின்னா எல்லாருமே எங்க அதாவது தெய்வத்தை பார்க்கும் பொழுதுதான் எல்லாருடைய மனசும் வந்து சமமாக இருக்கும். பக்தி என்பது நம்ம தமிழர் பண்பாட்டுக்கே ஒரு உண்டானது, எல்லாருக்குமே இருக்கிற ஒண்ணு. அந்த திருப்பதியை போய் பார்க்கணுன்றது வந்து 60-70 இருக்கிற ஒரு முதியவர்கள் எவ்வளவு ஆசைப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆன்லைன்ல புக் பண்ணாதான் அவங்களால திருப்பதி கோவிலுக்கே போக முடியும் என்ற சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவல நிலை தெரியுமா? எங்க படிச்ச பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. படிக்காதவங்க, காசு இல்லாதவங்க எப்படி அந்த இறைவனை கூட பார்க்க போவதற்கு இது தடையாக இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. இதுதான் அனாவசியம் என்று நாங்கள் சொல்கிறோம். இதுல என்னங்க உங்களுக்கு அனாவசியம்? சாதாரண மனுஷனை புக் பண்றதே சிரமமா இருக்கும்போது சாமியவே ஆன்லைன்ல புக் பண்றோம்னா எங்க வசதி பெருசு தானங்க. எங்க அது புக் பண்றதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா? படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப அவங்க இறைவனை பார்க்கவே முடியாது இல்லையா? அவங்களுக்காக தான் நாங்க பேசுறோம். அதுக்கு ப்ரௌசிங் சென்டர் இருக்குதுங்க. அதுக்கு காசு வேணும் நடுவர் அவர்களே. எல்லாத்துக்குமே காசு வேணும். நடுவர்களே, இந்த கொரோனாவை பற்றி பேசினாங்க. கொரோனாவில் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் நடந்தது, பிள்ளைங்களாம் நல்லா படித்தாங்க அப்படின்ட்டுன்னு. எத்தனை பிள்ளைகளுக்கு வந்து இன்னுமே எழுத்தளவில் எழுத தெரியலங்க, நல்லா படிக்கிறாங்க. அந்த ஆன்லைனில் படித்த பிள்ளைங்க வந்து கொரோனா காலத்தில் படித்த பிள்ளைகள் அனைவருக்குமே வந்து நல்லா படிக்கிறாங்க. ஆனால் எழுதுகின்ற அந்த பழக்கமே இல்லாமல் போய்விட்டது. அடுத்த தலைமுறைக்கு எழுதி படிக்கணுங்கிறது ஒரு விஷயமே இல்லாமல் போகிறது என்று சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்களை யோசிச்சு பாருங்க. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. பிள்ளைங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? மாதா பிதா கூகுள் தெய்வம்ன்றாங்க.
ஒரு காலத்தில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட், டி ஃபார் டால்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ என் பையன் என்ன தான் படிக்கிறான்? ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் ப்ளூடூத், சி ஃபார் சேட், டி ஃபார் டவுன்லோட், இ ஃபார் இமெயில், எஃப் ஃபார் ஃபேஸ்புக், ஜி ஃபார் கூகுள், ஹச் ஃபார் ஹாட்ஸ்பாட்டுங்கிறான். எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுங்க. காலம் அப்படி இருக்குங்க நவீனம். நடுவர்களே, அந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனோட மூளையே வந்து மங்க செய்கிறது இல்லையா? அப்ப இந்த சமூக வலைத்தளம் எப்படி அவசியம்னு நீங்க சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, சொல்லவே கூடாது. நடுவர்களே, இப்ப ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க பாத்தீங்களா? எனக்கு என்னன்னா, முன்னாடிலாம் நம்ம எங்க அம்மாலாம் ஊருக்குலாம் போறோம் அப்படின்னா வீட்டை பூட்டிட்டு உள்ள லைட் போட்டுட்டு போவோம். ஏன்னா நாங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கோம், வெளில இருக்கிற திருடனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய பூட்டை போட்டு லைட் போட்டு வச்சுட்டு அக்கம் பக்கத்தை சொல்ல மாட்டோம். ஏன்னா சொன்னால் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவள் வீட்டில் இல்லை, திருடனுக்கே ஃபோன் பண்ணி வர வச்சுருவாங்க. அதுக்கு பயந்து அக்கம் பக்கத்தில் கூட சொல்ல மாட்டோம், சும்மா அந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போவோம். இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணுறாங்க? நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு, அவன் போடுறான் திருடன். நாங்கள் வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு, அவன் ஸ்டேட்டஸ் போடுறான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாங்கள் உச்சி ஒகேனக்கல் மலையில் ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு போட்டிருக்கான், கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டான், வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோங்கிறான். அப்படி இருக்கு சிச்சுவேஷன். எங்க அது பொம்பளை பிள்ளைங்க எங்கேயாவது போச்சுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்டேட்டஸா போடாதீங்கம்மா. அதுல ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, லொகேஷனை வந்து அதை டேக் பண்ணலாமா. எங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இன்னைக்கு நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுக்கிட்டு இருக்கேன், இந்த அடுத்து இந்த ஹோட்டலுக்கு போக போறோம், இதைத்தான் நாங்க சாப்பிட போறோம், இங்கே தான் உட்கார போறோம், எல்லாத்தையும் லொகேஷனோட போட்டா அவனுக்கு ஈஸியா போயிடுது பாத்தீங்களா? அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு அனாவசியமாக தான் இந்த சமூக வலைத்தளங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் வெக்கேஷனுக்கு போங்க, ஆனா யாருமே லொகேஷனை போட்டுறாதீங்கங்கறாங்க. அதே தான் சொல்றேன். இந்த ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கடா வெட்டுவாங்க. வெட்டும் போது பார்த்தீங்கன்னா நாங்களாம் எல்லாரும் நின்று, எங்கள் அம்மாலாம் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, எங்கள் அப்பத்தா பாட்டி எல்லாரும் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. பெரியவங்க தாத்தா மாமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மத்தியானம் போல் சமையல் அட்டி பார்த்துட்டு அப்படியே இருங்க, ஒரு 5 நிமிஷம் நாங்கள் செட்டில் ஆகிட்டு இந்த வந்துடுறோம் அப்படின்னு போவாங்க. அவங்க ஒன்றும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கோ இந்தியா பாகிஸ்தானுக்கோ போருக்கு போகலை, எங்கே போகிறாங்கன்னு தெரியும், அதை மறைமுகமாக போய் பார்த்துட்டு. எனக்கெலாம் வந்து எங்கள் தாத்தாலாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரா, தண்ணி அடிப்பாருங்கிற மது பழக்கம் இருக்குதான்னு கூட இன்ன வரைக்குமே எனக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் பாட்டி சொல்லி தான் அது எனக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு இந்த இளைய சமுதாயம் கெடும் அளவுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் இதை வந்து விளாக் போடுறாங்க, டூர் மாதிரி போட்டு என்ன பிராண்டு என்ன சைடு டிஷ் எங்கே உட்கார்ந்துருக்கோன்ற இது தயவு செய்து இதை மட்டுமாவது நிறுத்த வேண்டும். அடுத்த சமூகம் எதை இந்த சமூகத்துக்கு காட்ட வேண்டும், இந்த சோசியல் மீடியா எதை காட்ட வேண்டும் என்று புரிஞ்சுக்கலாம். நடுவர்களே, எனக்கு ரொம்ப வேதனைப்படுற விஷயம்னா, 50 ஆண்டு அரசியலாக இருக்கட்டும், 10 ஆண்டு கால அரசியலாக இருக்கட்டும், அதை 3 நிமிஷம் வீடியோ முடிவு பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு அவன் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் இருந்தாலும் 3 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ வந்து அவனை பத்தி ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டா மக்கள் மனசு மாறிடுறாங்க. இது மாறணும் இல்லையா மக்கள் கிட்ட? எங்க காந்தி, பாரதி, ராஜாஜிலாம் மிகப்பெரிய ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர். ஒரு பத்தியை எழுதணும்னாவே எத்தனையோ கத்தியின் மீது நின்று அதை பார்த்து என்ன எழுதணும்னு பார்த்து எழுதினவங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் இந்த சமூக வலைத்தளங்களில் எதை நினைக்கிறார்களோ எல்லாவற்றையுமே எழுதிவிட்டு இந்த சமூக வலைத்தளத்தினால் இந்த நாடே நாசமாகி கொண்டிருக்கிறது. தயவு செய்து பயன்படுத்துங்கள், அது அவசியம், எதுக்கு தேவையோ அதை மட்டும் பயன்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு அருமையான பேச்சு. உண்மையிலேயே ஒரு அவசியம் எது அனாவசியம் எதுன்னு நல்லா வகுத்து பெருக்கி கூட்டி கழித்து ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வரணும். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னா, ஆன்லைன் வசதிகளில் இருக்கக்கூடிய அவசியத்தை அவங்க சொல்லும்போது, ஃபேஸ்புக்கில் நாம் எங்கேயாவது போகும்போது எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு பதிவிடுறோம்ல, அந்த கலாச்சாரம் இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. அவன் ஒகேனக்கல் போயிட்டாங்கிறதுக்காக இவன் வந்து ஏற்காடு போக வேண்டியதாக இருக்குது, அவன் ஊட்டிக்கு போயிட்டாங்கிறக்காக இவன் டார்ஜிலிங்கே போக வேண்டியதாக இருக்குது. எதிர்த்த வீட்டுக்காரன் என்னென்ன செய்கிறானோ அதற்கு எதிர்த்து செய்ய வேண்டும் என்று பல மனிதன் இன்றைக்கி கடலில் சிக்கிட்டு இருக்கான். அப்படி ஆன்லைன் வசதிகள் எல்லாம் இந்த சமூக ஊடகங்கள்லாம் சொன்னாங்கல்ல, சமூக ஊடகங்கள் எவ்வளவோ நல்ல சமூக ஊடகங்கள்லாம் நல்ல கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கு. சில சமூக ஊடகங்கள் எப்போவுமே நடிகை வீட்டிலே உட்காந்துருக்கு. இந்த நடிகையின் நாய் கால் ஒடிந்து விட்டது, இந்த நடிகையின் வீட்டு கதவு 2 மணி நேரம் திறந்திருந்து எதற்கென்றே தெரியவில்லை. இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் தான் நல்லவன் போல் இருக்கக்கூடிய கெட்டவரை வடிவமைக்குது. இன்னும் பெரிய செய்தின்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை.
எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது ஆன்லைனில் பகிர்றதுக்கு. அனாவசியமான விஷயங்கள் வர்றதுனால தாங்க அதை நாங்கள் அனாவசியம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதில் சொல்ல சாதனை நாயகி, பரதநாட்டிய ஆசிரியர், 2 மாபெரும் விருதுகளை தட்டி சென்றவர், அழகான பேச்சாளர், அன்புக்குரிய சகோதரி ஐஸ்வர்யா அவர்கள். நல்லா உற்சாகமாக தட்டுங்க. முறைப்படி தமிழன்னையை வணங்கி தொன்மை சிறப்புடையால் தொல்காப்பிய பேச்சுடையாள், விண்ணை இழந்திடும் வள்ளுவத்தை சூடியவள், கண்ணை கவர்ந்திழுக்கும் கால்களிலே கார் சிலம்பும், சிங்கார சிற்றடையில் மேகலையும், கையிலே தங்கு வளையாபதி, காதிலே குண்டலமும், வங்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் 6 அடியில் தரித்த பேரழகியவள், முத்தனிய தமிழ்மொழியாம் நம் இரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய் மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு கைத்தட்டலோடு வணக்கத்தை சொல்லி, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணா என்ற இந்த பொன்னான வரிகள் அனைவருடைய வாழ்க்கையிலும் இந்த புத்தாண்டில் பிறக்க வேண்டும் என்று மதிமுகனை வேண்டி மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அருமை அருமை. தொழுவதை விட கற்பித்தல் மேலானது என்று சொன்ன நபிகள் அவர்களின் வாக்கியத்திற்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும், நடுவர் அவர்களே, பொதுவா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் விக்ரம் ரெமோ மாதிரி எனி டைம் லவ் மூட்ல ஒரு ஹீரோ மாதிரியே இருந்துட்டு இருப்பாங்க. உண்மையா இல்லையா? நடுவர் அவர்களே, அட்வொகேட்டுக்கு படிக்கிறவங்க, டாக்டருக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு கொஞ்சம் மூளை குழம்பி போய் அந்நியன் மாதிரியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. உண்மையா இல்லையா? நீங்களும் ஒரு அட்வொகேட்டு. இல்லை, பார்த்த மாதிரி தான் இருக்குது. நானே சில நேரம் தண்ணியை மோந்து ஊற்றிக்கிறது. இந்த லோகம் நல்லாலே, இந்த தேசம் நல்லாலே, இங்கே எதுவுமே சரியில்லை, எல்லாத்தையும் மாற்றணும். பொதுவாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெமோ மாதிரி எனி டைம் ஹீரோ மெட்டீரியல். டாக்டருக்கு அட்வொகேட் படித்தவங்க எல்லாருமே ஒரு அந்நியன் மெட்டீரியல், படிச்சு மூளை குழம்பி போனவங்க. ஆனா இதுல இந்த பாலிடெக்னிக் பிள்ளைங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க பால்வாடியிலிருந்து வந்த அம்பி மாதிரி. நடுவர் அவர்களே, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பச்சை குழந்தைங்க. நடுவர் அவர்களே, பச்சை குழந்தைங்க. குமாரி என் காதல் சிக்கி முக்கி நிக்குது குமாரி. நடுவர் அவர்களே, எப்படா காலேஜுக்கு கட்டடிக்கலாம்னு நினைக்கிற மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை விட இன்னைக்கு காலேஜுக்கு என்ன ஸ்டாக்ஸ்டா வாங்கிட்டு போய் டீச்சர் பார்க்காத நேரத்தில் திங்கலான்னு நினைக்கிற பச்சை குழந்தைங்க நடுவர்களே. அவங்க நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க டீச்சர் ஸ்ட்ரிக்டா பாடம் நடத்திட்டு இருக்கும் போது சிப்ஸ் வாய்க்குள்ள நம்ம பிள்ளைங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். மதியம் வச்சிருக்கிற லஞ்சை இன்டர்வல்லையே காலி பண்ணிடுவாங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட டிஃபன் பாக்ஸை தான் முதல்ல காலி பண்ணுவாங்க. ஏன்னா எப்பயும் நம்ம வீட்டு சாப்பாடை விட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு அம்மா சமைக்கிற சாப்பாடு தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற பச்சை பிள்ளைங்க முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்ன பேச்சு மிஸ்ஸஸ் ஷீலா மேடம். ஷீலா மேடம், நான் உருட்டி கேள்விப்பட்டிருக்கேன், உலகமா உருட்டை இங்கே தான் கேள்விப்பட்டேன்டா சாமி. கொஞ்சம் லண்டர் கிட்ட பார்த்தே உருட்டி இருக்கலாம். பண்பாடு ஆன்லைன் வந்ததற்கு பிறகு பண்பாடு என்ன கேவலமா போயிட்டு இருக்கு. என்ன நீங்க பண்பாடை பெருசா வாழ வச்சுட்டீங்க ஆன்லைன் இல்லாத காலத்துல. நான் கேட்கிறேன், நீங்க வயல்வெளி பக்கம் சுத்தி பஞ்சு மிட்டாயை சுத்தி வந்தீங்க, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல சுத்திட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல வயல்வெளி பக்கம் போகையில, உங்க காலத்துல பாத்ரூம் இல்லை, நீங்க வயல்வெளி பக்கம் தான் போயாகணும். அது உங்க தலை எழுத்து விதி, சரியா? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தங்கம். அவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, சந்தோஷமா இருக்கிறவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இதுல வேற புலியை முரத்தால் அடித்த பெண்கள் வாழ்ந்த காலம் அங்கே. இன்னைக்கு ஆன்லைன் காலத்துல தைரியம் இருக்கா பெண்களுக்கு? ஆன்லைன் பக்கம் போய் பாருங்க, தெரியும். புலி, சிங்கம், கரடி, பாம்புன்னு ஒட்டுமொத்த வனவிலங்குகளையும் பெண்கள் இன்னைக்கு வைல்டு லைஃப் போட்டோகிராஃபரா இருந்து பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து பதிவிடுற காலம் இது. பெண்களுக்கு எந்த காலத்திலயும் வீரம் உள்ள புதைஞ்சிருக்கும் மேடம். அந்த கால பெண்களுக்கு தான் வீரம் இருக்கும்னு தப்பா கணக்கு போடக்கூடாது. அப்புறம் பாத்துக்கங்க, அப்புறம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. அடுத்தது வேற வந்து நின்றுட்டு பசுமாடு பொம்மைய வச்சு நீங்க வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க அப்படின்னாங்க.
காதல்னு சொன்னா உங்களுக்கு வேற ஒரு கிளுகிளுப்பு வந்துருச்சு. காலமோட காலத்துல இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? காலம் போயிருச்சா? இதுல டோக்கியோ சார் வேற, நீங்க ஏதாவது ஒரு ஆன்லைன் அனாவசியம்னு சொல்லிட்டீங்கன்னா வேக வேகமா கை தட்டுறாரு. அவர் வாழ்க்கையா போச்சுன்னா கூட ஃபீல் பண்ண மாட்டார். தங்கம் செல்போன்ல சிக்னல் போச்சுன்னா என்னாச்சுன்னு தெரியல ஈஸ்வரியா, என்னாச்சுன்னு தெரியல, என் செல்போன்ல சிக்னல் போச்சுன்னு புலம்புற கேஸ் இங்க வந்து நின்றுகிட்டு கை தட்டுறாரு உட்காந்துக்கிட்டு. நைட்டு என் கூட தான் இருந்தாரு. 1 மணிக்கு அந்த ரூமை சுற்றி வர்றாரு. என்னங்கன்னு கேட்டேன், சார்ஜர் வச்சுட்டு வந்துட்டாரான். அட ஏன் சார்ஜராக யூஸ் பண்ணிக்கிறீங்க? இல்லைங்க, இந்த என் ஃபோனுக்கு ஏன் சார்ஜர் தாங்க பயன்படுன்னு ஓடுறாரு, வர்றாரு, கீழே இறங்குறாரு. அந்த ரிசப்ஷன்லேருந்து கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த அளவுக்கு நடுவர் அவர்களே, ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன் தங்க. ஆன்லைன் இல்லாத காலத்துல இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் ஏதாவது ஒரு பட்டிமன்றத்துக்கு போறோம், ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்குறோம், எல்லாரும் கிளம்புறதுக்கு தங்குறோம்னா பக்கத்துல ஏதாவது கடகண்ணி இருக்கா, ஏன்னா எனி டைம் உள்ள ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும்னு கேட்பாரு. என்னதுன்னு சொல்லி. ஆனா இப்ப எங்கேயாவது ப்ரோக்ராம் புக் பண்றாங்க, ஏதாவது ஒரு ஹோட்டல் புக் பண்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு காலேஜ் இது பண்றாங்கன்னா, ஏமா அந்த இடத்துல எல்லாம் சிக்னல் கிடைக்குமா, டவர் வேலை செய்யுமா, இங்க வந்துட்டு என்ன கைத்தட்டு, உங்களுக்கு என்ன பாருங்க விட்டுட்டு வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ஷனுக்கு கிடைக்குமாங்கிறாரு. என்ன திமிரு பாருங்க. உங்களுக்கு என்னப்பா, நீங்க பைத்தியம். இன்னைக்கு ஒன்று பேசுவீங்க, நாளைக்கு ஒன்று பேசுவீங்க. நாளைக்கே 100 ரூபா சேர்த்து கொடுத்தா இந்த தலைப்புல வந்து அந்த 2 பேர் பேசிட்டு போவாங்க பாவம். எங்க ஆன்லைன் வசதிங்கிறது இன்னைக்கு காலத்தோட தேவை நடுவர் அவர்களே. உலகம் வேகமாக முன்னேறி போயிட்டு இருக்குங்க. அந்த வேகத்தோடு சேர்ந்து பயணிக்க ஆன்லைன் வசதிகள் இன்னைக்கு அவசியமாயிருச்சு. அழகா சொல்லுவாங்க பழமொழி, காலத்தோடு போகாதவன் பின்னோக்கி போவான்னு சொல்லுவாங்க. காலத்தோடு போகாதவன் பின்னோக்கி போவான்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் அருமையா சொன்னாரு, ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யுங்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்ற நேரத்தையும் காலத்தையும் பொறுத்து எவன் ஒருவன் செயல் செய்கிறானோ அவன் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்திக்கு உள்ளாகிறான்னு சொல்றாருன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, நாளைக்கு நீங்க விவசாயியா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட டார்கெட் என்னவா இருக்கும்? ஒரு பச்சை துண்டு, பெரிய விளைச்சலை அடையணும்னு இருக்கும். கரெக்டா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சரியான நேரத்துல பயிர் செய்யணும். கரெக்டா? ஒரு சரியான நேரத்துல உழவு செய்யணும், சரியான நிலத்துல நீங்க உழவு செய்யணும், சரியான நேரத்துல நீர் பாய்ச்சணும். இப்படி திட்டமிட்டால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி தாங்க இன்னைக்கு இருக்கிற வேகமான காலத்துல நீங்க வேகமா ஓடவும் சரி, விவேகமா செயல்படவும் சரி, சரியான நிலம், சரியான பிளாட்ஃபார்ம் இந்த ஆன்லைன் வசதிகள் நடுவர் அவர்களே. எங்க இன்னைக்கு ஆன்லைன்ல வசதி இருக்கு, வைஃபைல ஃபுல்லா சிக்னல் இருக்கு, மொபைல்ல ஃபுல்லா சார்ஜ் இருக்கு, வளர்ச்சி மட்டும் லோடிங்லயே இருக்குன்னு எதிரணி வந்து பேசுறாங்களே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 5G தான். கிடையாது. வேர்ல்டு லெவல்ல ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு வாட்டர்மெலான் ஸ்டாரோட ரீல்ஸுக்கு உட்காந்து லைக் போட்டுட்டு இருக்கிற 2 பேர் தான் அவங்க 2 பேரும். சரியா? பாருங்க, அவரை மாதிரியே பண்றாரு பாருங்களேன். இந்த கேமரா ஜூம் பண்ணுங்க தம்பி. நடுவர்களே, ஆன்லைன் உங்களுக்கு தானாலாம் வளர்ச்சி கொடுக்காது. ஒரு லிஃப்ட்டுக்குள்ள ஏறோம் அப்படின்னா முதல்ல சுவிட்சை போடணும். ஆன்லைன் வசதியை சரியா பயன்படுத்தணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? தோண்டணும், அப்புறம் கட்டணும், அப்புறம் தான் அங்க உள்ள வாழணும். உள்ள வந்துகிட்டே எனக்கு வாழ்க்கை சரியில்லைன்னு இருந்தா தோல்வி உனக்கு தான், எங்களுக்கு என்ன உங்களுக்கு என்னப்பா, நீ பைத்தியம் எது சொன்னாலும் சிரிச்சிருக்கிற முன்னேலேருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஏங்க நீங்க ரீல்ஸ் பார்க்குறவங்களா இருக்கணுமா இல்ல ரீச் பண்றவங்களா இருக்கணுமா? நீங்க தான் நடுவில் முடிவு பண்ணணும். ஏங்க ஆன்லைன் வசதியை சரியா பயன்படுத்தி இன்னைக்கு பிசினஸ்ல ஜெயிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமாங்க? கடையே இல்லாம உங்களோட பிசினஸ் நம்பர் 1 பிராண்ட் ஆக்கலாம்னா அதற்கு பெரிய வசதி ஆன்லைன் கொடுக்குது. உண்மையா இருந்தா கைதட்டுங்க. எங்க பிசினஸ்க்கு மெயினான தேவை என்ன தெரியுமா? மார்க்கெட்டிங் நடுவர்களே. அந்த மார்க்கெட்டிங் நீங்க பண்ணணும் அப்படின்னா முன்னெல்லாம் சேனலா நீங்க அலையணும், சேனலா போய் ஸ்லாட் கேட்கணும் உங்க பிசினஸோட விளம்பரம் கொடுக்க. ஆனா இன்னைக்கு நீங்க சேனலாலாம் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. மக்களை ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட மக்களை ஈஸியா ரீச் பண்ண முடியும். ஒரு கடையே இல்லாம கூட கஸ்டமர்ஸ் அலேக்கா தூக்க முடியும்னா அதுக்கு இன்னைக்கு ஆன்லைன் வசதி காரணமா இருக்கு நடுவர்களே. ஆன்லைன் பிசினஸ்னால சிறு தொழில் வியாபாரிகள் பயனடைந்துட்டு இருக்காங்கிறத மறந்துடக்கூடாதுங்க.
முன்னெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்க, யாராவது ஒரு பெரிய முதலாளிகிட்ட போய் கை கட்டி கூலி வேலை பார்த்து அவன் நிற்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு சிறிய தொழில் வியாபாரி கூட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைனா கூட ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி முதலாளியாக நிமிர்ந்த நன்னடையோடு இருக்கானா அதற்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது இந்த ஆன்லைன் வசதி. நடுவர்களே, ஆன்லைனை நீங்கள் ஆயுதமாக பார்க்காம அவசியமாக பார்க்கணும். நான் ஒன்று சொல்லட்டா, பெண்கள் இத்தனை பெண் பிள்ளைகள் இருக்காங்க. பெண் பிள்ளைகளுக்கான முதல் முக்கிய தகுதி என்ன? அவங்க அழகா இருக்கணுங்கிறது, இளமையா இருக்கணுங்கிறது, வசதியா இருக்கணுங்கிறது இதெல்லாம் கிடையாதுங்க. பெண் பிள்ளைகளுக்கான முதல் முக்கிய தகுதி பெண்கள் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கணும். அருமை அருமை. விமன் ஷுட் பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணும். ஏன் தெரியுமா? யார்கிட்டையும் கையேந்துகிற நிலை பெண்களுக்கு என்றைக்கும் வரக்கூடாதுங்க. இன்னைக்கு பெண்கள் கழுத்துல 3 முடிச்சு விழுந்தோன்னு கூட மூளையில உட்காராம வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை பார்த்து அந்த ஹவுஸ் ஒர்க்கையும் பண்ணிட்டு நடுவில் கிடைக்கிற சின்ன சின்ன கேப்பில் வீட்டில் இருந்தே ஆன்லைன் டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்க, வீட்டில் இருந்து ஆரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஏன் நடுவர் அவர்களே, கண்மையை வீட்டில இருந்தே தயாரித்து ஒரு சிறு தொழில் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்த நடுவர்களே, நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த தேங்காய் நாரை கூட ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அலங்கரித்து மீஷோங்கிற ஆப்பில் விற்று சாதனை படைத்த பெண் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கங்க. இந்த ஆன்லைன் வசதியை நீங்கள் எப்படி அனாவசியம்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு வாட்ஸ்அப் ஒன்று போத நடுவர்களே, ப்ராடக்டை ரீச் பண்ண வச்சிடலாம். நான் கேட்குற ஒன்று சொல்லுங்கள், ஒரு பெரிய கடைனே வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ராடக்டையும் மெட்டீரியல்ஸையும் எப்போ ரீச் பண்ண வைப்பீங்க? கடையுடைய வேலை நேரத்தில் மட்டும்தான் ரீச் பண்ண வைப்பீங்க. ஆனால் இந்த ஆன்லைன் வசதியால் உங்களோட ப்ராடக்ட் நைட்டு 2 மணிக்கு கூட கஸ்டமரை ரீச் ஆகும். அப்படின்னா இதுதான் நண்பர்களே பெரிய வசதி. நான் ஒன்று கேட்குறேன், 10 மடன்னு சொன்னால் என்ன ஞாபகத்துக்கு வரும்? 10 மடங்கா? 10 மடை. 10 மடைனா பாய் ஞாபகம் வரும். கோயில்பட்டினா? கோயில்பட்டினா கடலை மிட்டாய் ஞாபகம் வரும். ஸ்ரீவில்லிபுத்தூர்னா? அல்வாவா? பால்கோவா? பால்கோவா. எனி டைம் அல்வாலையும் சிலுக்குலையுமே நிறைய பேர் அல்வா கொடுத்துட்டாங்க. இந்த அல்வா மைண்டை விட்டு போகவே மாட்டேங்குது. சேலம்னா? சேலம்னா மாம்பழம். சேலம்னா மாம்பழங்கிறது பேருங்க. ஆனால் அந்த மாம்பழத்துக்கே பேர் போனது இந்த தர்மபுரி தாங்கிறத மறந்துடக்கூடாது நடுவர்களே. அருமை அருமை அருமை. ஏன் தெரியுமா இதெல்லாம் சொன்னேன்? ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குங்க, ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. ஆனால் அந்த பெருமை எல்லாம் அந்த ஊருக்குள்ளேயே நின்று போகிறது அழகு இல்லைங்க. இன்னைக்கு 10 மடப்பாய் எங்கேயோ ஒரு வீட்டில் நெய்து வெளிநாட்டு வீடுகளில் கூட இன்னைக்கு விரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுங்க. கோவில்பட்டி கடலை மிட்டாய் பயணம் செய்து கப்பல் ஏறி கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கையில் கூட இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா விமானத்தில் பயணம் செய்து அனைவருக்கும் இனிப்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. தர்மபுரியுடைய ஒவ்வொரு வெரைட்டி மாம்பழமும் இன்னைக்கு ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்து வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் விற்கப்படுகிறதுன்னு சொன்னா இதெல்லாம் சாத்தியமானது வெறும் சந்தை வியாபாரத்தில் இல்லை நடுவர்களே, கடை வைத்து இல்லை, ஆன்லைன் வசதி மூலம் புக்கிங் செய்யப்படுகிறது, ஆன்லைன் வசதி மூலம் பேமெண்ட் செய்யப்படுகிறது, ஆன்லைன் வசதி மூலம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி ரீச் ஆகப்படுகிறதுங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, நிறைவா வந்துடுறேன். இன்னைக்கு மொபைல் பேங்கிங்னு ஒன்று வந்துருச்சு. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் இன்னைக்கு உட்கார்ந்துருக்க இடத்துலேருந்து நம்ம எடுக்கலாம். அதை தாண்டி டிக்கெட் புக்கிங்லேருந்து ஷாப்பிங்லேருந்து ஒரு மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறது வரைக்கும் எல்லாமே கால் கடுக்க நிற்க வேண்டிய வேலை இல்லை. இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன் வசதி மூலமாக அது சாத்தியமாகுது. திடீர்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், உங்களுக்கே சுகர் இருக்கா இல்லையான்னு நாளைக்கு செக் பண்ணணும்னா கூட வீட்டில் இருந்துட்டே ஆன்லைனில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். நடுவர்களே, ஒரு மாதிரியா இருக்கு, நீ வேற சுகர்னு பயமுறுத்துறியம்மா. எங்க பேரலைசஸ் அட்டாக் ஆன பேஷண்ட்ஸுக்கு எங்கேயோ இருந்து பிசியோதெரபிஸ்ட் ஆன்லைனில் செய்முறைகளை சொல்லி கொடுக்க வீட்டில் இருப்பவர்கள் இன்னைக்கு மருத்துவர்களாகி இன்னைக்கு அவங்களுக்கு உதவி செய்து எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டு இருக்காங்கன்னா இது ஒரு பெரிய மருத்துவ உலகத்தில் புரட்சி இல்லையா நடுவர்களே? நான் இதை நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். அதிகாரத்துடைய டீசென்ட்ரலைசேஷனா இன்னைக்கு ஆன்லைன் வசதி மாறி இருக்கு, அதை மறக்கக்கூடாது. எதிரணியிலேருந்து பேசின அன்பு சகோதரி சொன்னாங்க, இன்னைக்கு ஃபோன் வச்சிருக்கிறவன்லாம் எல்லாமே உட்காந்துட்டு பண்ணுறான், பத்திரிகையாளராக இன்னைக்கு எல்லாருமே மாறிடுறான்னாங்க. அது வருத்தமான விஷயம் கிடையாது, அது ஒரு புரட்சியான விஷயம்.
முன்னெல்லாம் அதிகாரம் யார் கையில இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அரசு அதிகாரி கையில இருந்துச்சு, பெரிய நிறுவனங்கள் கையில இருந்தது, பணபலம் உள்ளவர்கள் கிட்ட அந்த அதிகாரம் இருந்தது. ஆனா இன்னைக்கு சாதாரண மனிதன் சாமானியன் கூட ஆன்லைன் வசதி மூலமாக ஒரு போஸ்ட் போட்டு, ஒரு ட்வீட் போட்டு, ஒரு வீடியோ போட்டு, ஒரு ஹேஷ்டேக் போட்டு கூட நடக்கக்கூடிய சமூக அநீதிகளை தட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அனைவருக்குள்ளேயும் சரியான உணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆன்லைன் வசதி. இது சமூகத்திற்கான மிகப்பெரிய மாற்றம்ங்க. முன்னெல்லாம் நீ யாரு, உன் படிப்பு என்ன, உன் ஜாதி என்னன்னு கேட்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. உன் கண்டென்ட் என்ன, உன் ஸ்கில் என்ன, உன்னுடைய ஐடியாஸ் என்ன. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன், உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லுங்கள், உங்களோட ஒர்க்கை நான் பார்க்கணும். நான் படிச்சிருக்கேனா படிக்கலையா நான் உங்களுக்கு தேவையில்லைங்க. என்னுடைய திறமையை பார்த்து எடை போட்டு சம்பளம் கொடுக்கக்கூடிய, திறமைக்கேற்ற ஊதியம் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆன்லைன் வசதி மாற்றியிருக்கு நடுவர்களே. அதையெல்லாம் தாண்டி செய்திகளாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், வரலாறுகளாக இருக்கட்டும், சாதனைகளாக இருக்கட்டும், பாரம்பரியங்களாக இருக்கட்டும், அவ்வளவையே மறக்கப்படும் உண்மைகளும் மறக்கப்படும் நீதிகளும் கூட இந்த ஆன்லைன் வசதிகள் மூலமாக சமூகத்திற்கு நினைவூட்டப்படக்கூடிய சாதனமாக இருக்கிறது என்பதற்கு கீழடி வரலாற்று புரட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நடுவர்களே என்று சொல்லி, இன்னைக்கு உயிர் வாழ்றதுக்கு ஒரு சர்வைவல் டூலாக இந்த ஆன்லைன் வசதி இருக்கு. இது முக்கியமான விஷயம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு மீனவர்கள் அன்னைக்கெல்லாம் கடலுக்குள்ள போறாங்கன்னா பாதி கடலுக்குள்ள போகும்போது தான் அங்கே புயல் இருக்கா, சுனாமி வருதா, இல்லை ஏதோ சுழற்சி இருக்கான்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. ஆன்லைன் வசதி மூலமாகவும் அறிவியல் கண்டுபிடிப்பு மூலமாகவும் சி அலாட்டுங்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. விவசாயி வெதர் ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சா அதுக்கு முன்னாடியே அதற்கு தகுந்த மாதிரி ஆயத்தமாகறான்னு சொன்னால், முன்னெல்லாம் சும்மா ஊர் சுற்றுனான்னு வச்சுக்கோங்களேன், பொழைக்க தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான் பாரு ஊதாரி அப்படின்னு திட்டுவாங்க. நல்ல வேலை இந்த பக்கம் பார்த்து சொல்லியம்மா. ஆமாம், ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஊரையும் போய் சுற்றி பார்த்து மக்களுக்கு தெரியப்படுத்தினா ஒரு இன்ஃப்ளூயன்சர், இன்னைக்கு அவன் ஒரு விளாகர். முன்னெல்லாம் எந்த வேலையும் செய்யாமல் திங்கிறதுல மட்டுமே இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தின்னி பண்டோம் அப்படின்னு திட்டுவாங்க நடுவர் அவர்களே. மதியான காலையில் கூட சாப்பிடலாமா, என்னைய பார்த்து இந்த வார்த்தையை சொல்றியா? ஆனால் இன்னைக்கு அவன் அப்படி கிடையாது. இன்னைக்கு அவன் ஃபுட் பிளாகர், ஃபுட் ரிவ்யூவராக மாறுறா. சாப்பிட்டுக்கிட்டே ஃப்ரீயாகவும் சாப்பிட முடியும், அதில் சம்பாதிக்கவும் முடியும்னு வாழ்ந்துட்டு இருக்கான் நடுவர்களே. அவன் அப்படி சொல்ல முடியாது. சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கானா பெரிய விஷயம்னு சொல்லணும். நான் ஒன்று சொல்லட்டா, சிம்பிளாக இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. நல்லா சொல்லுங்க. ஆன்லைன் வசதியில் தவறு இருக்கு. ஆன்லைன்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு உருப்படாம போயிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நீங்க பேசுறதுனால ஆன்லைன் வசதிக்கு ஒரு காலத்திலையும் தோல்வி கிடையாது. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் உட்கார்ந்த இடத்துலயே மற்றவனை கமெண்ட் பண்ணிட்டு இருக்க உங்க 2 பேருக்கு தான் தோல்வின்னு சொல்லிட்டு, தவறுங்கிறது ஆன்லைன் வசதிகள் அல்ல, அதை பயன்படுத்துபவர்களுடைய கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் பயன்படுத்துவதும் பார்த்து கொண்டு காலம் கழிப்பதும் உங்களுடைய கையில் இருக்கு. பயன்படுத்தும் எங்களுக்கு ஆன்லைனுடைய வசதிகள் என்றைக்கும் அவசியமாக தான் இருக்கிறது என்ற நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, அப்படி நீங்கள் ஒருவேளை தரலன்னா அடுத்த ஈவெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் பார்த்துட்டு உட்கார்ந்துருவேன் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, சிறப்பு. நல்ல ஒரு அழகான அற்புதமான கருத்தோடு முடிச்சிருக்காங்க. இதன் பிறகுலாம் டோக்கியோ ராமநாதனால் இனிமேட்டுக்கு கருத்துக்களை எடுத்துகிட்டு வந்து அடிக்கி பேசி ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ஆன்லைனில் வசதிகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏன் தேவையில்லாதக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தருமபுரி வரதுக்கு நீங்கள் தருமபுரி பஸ் தானே ஏறணும், நீங்கள் ஏன் சேலம் பஸ் ஏறி அங்கேருந்து ஒகேனக்கல் போய் ஒகேனக்கல்லேருந்து மறுபடியும் தருமபுரி பஸ் போகிறீங்க? பார்க்குற கண்ணோட்டத்தை சரியாக பாருங்கள். ஒரு உழவு தொழில் செய்கிறத எப்படின்னு பாருங்கள் ஆன்லைனில். நீங்கள் போய் அடுத்தவனை எப்படி கெடுக்கிறதுன்னு ஆன்லைனில் பார்த்தா நாங்கள் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை. ஒரு வாழ்க்கை எப்படி நடத்துறது, எப்படி மருத்துவம் செய்கிறதுன்னு பாருங்கள், அந்த மருத்துவத்தை வச்சு எப்படி அடுத்தவனை காலி பண்ணுறதுன்னு பார்க்காதீங்க அப்படின்னு கேள்விகளை அடுக்கடுக்காக அடுக்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மதுரையிலிருந்து வருகிறார் டோக்கியோ ராமநாதன். நடுவர் அவர்களே, வாழுகிற கால வரையும் புண்ணியம் பண்ணால் நீங்கள் சொர்க்காபுரிக்கு போகலாம், ஆனால் தர்மபுரியில் பிறந்தாலே சொர்க்கம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளணும். தொலைக்காட்சி சார்பாக அத்தனை பேர்த்திற்கும்
ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி ம் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துக்கும் ஆப் இருக்குது. ஆனால் இந்த மன நிம்மதிக்கு ஒரு ஆப் இருக்குது. என்ன ஆப்புன்னு சொல்லவா? அதுதான் செல்ஃபோனில் சுவிட்ச் ஆப்பு. கைதட்டுக்கிட்டே உங்களை நம்பித்தான் பேசுகிறேன். பட்டிமன்றம் டெலிகாஸ்ட் ஆகும்போது உனக்கு இருக்குடி ஆப்பு வீட்டில். நம்ம கள்ள முட்டாயை பார்த்தீங்களா, அமெரிக்காவுக்கு போயிருச்சு. நம்ம சூஸ்பரி இங்கிலாந்துக்கு போயிருச்சு. அது வந்து உங்க முறுக்கு ஜெர்மனிக்கு போயிருச்சு. உலக நாட்டுக்கு பூரா நம்ம பொருள் போயிருச்சு. ஆனா அந்நிய நாட்டு கலாச்சாரம் இந்தியாவுக்குள்ள வந்துருச்சேம்மா, அதானம்மா வருத்தம். சார் நீங்க பிப்ரவரி 14க்கு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கியா சார்? அது அந்த அம்மா வந்து பயன்படுத்துபவர்கள் கையில் தான் இருக்கிறது அந்த அம்மா. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இன்டர்நெட்ல சொல்லியிருக்கேன் பிலோ 18 இயர்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. அதுல நீங்கள் யார் பயன்படுத்துகிறீர்களோ அதில் தான் இருக்கிறது பிரச்சனை. அப்படி வேணா நீங்க கொடுத்துருவீங்களா? ஏன்னா பயன்படுத்துறதே 18க்கு கீழே தானே அதிகமா. ஆமா, என் பையன்லாம் 24 ஹவர்ஸ் ரீல்ஸ் பார்க்குறான். அவன் உண்மையை நான் சொல்றேன் சார், 2வது படிக்கிறான். அவன் சொல்லிட்டான், எப்பா நான் போன வருஷம் வரையும் சிங்கிளு, 2வது படிக்கிறவன் இப்போ கமிட்டடுன்றாங்க. எப்போ பார்த்தாலும் என் பையன் 8 வயசுக்கு 3000 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அது ஆன்லைன் வசதி இல்லைங்க, டோக்கியோ ராமநாதனுடைய பையனுங்கிற அங்கீகாரம். அது இல்ல, ஆம்பளை பையனா பிறந்தாலே அங்கீகாரம் தான். கைதட்டு தம்பி, உனக்காகத்தான் பேசுறேன். தயவு செய்து ஆன்லைனை நல்லவங்க தான் பயன்படுத்தணும், கெட்டவங்க தான் பயன்படுத்தணும். இல்லை, நான் ஒன்று சொல்லவா, ஜெயிலு பூட்டியே தான் கிடக்கும், ஆனால் ஃபுல் க்ரௌடு இருக்கும் ஜெயிலில், பார்த்தீங்களா? ஆனால் கோயில் திறந்தே தான் இருக்கும், கோயிலில் கூட்டமே இருக்காது. அதே மாதிரி கெட்டதை மட்டும்தான் மனசு இழுக்கும். ஆன்லைன் என்பது நம் பண்பாட்டை சீரழிக்கிற செயல். வேணாம்னு நான் சொல்லலை, வேணும், கண்டிஷன்ஸ் அப்ளை. எது தேவை எது தேவையில்லை என்று அரசாங்கம் முடிவு பண்ணிட்டோம், இல்லைன்னா நம்ம முடிவு பண்ணுவோம். நான் உண்மையிலே சொல்கிறேன், உண்மையிலேயே குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஆன்லைன் என்பது அனாவசியம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1.5 வருஷம் வழக்கு நடக்கும், 1000 சாட்சிகளை ஏற்றிருப்போம். தீர்ப்பு சொல்கிற அன்னைக்கு நீதிபதி என்ன சொல்லுவார்னா, த கோர்ட் இஸ் அட்ஜன்பார். ஏன்னா தீர்ப்பு இன்னொரு நாளைக்கு சாவகாசமாக யோசிச்சுட்டு படிச்சுட்டு தெளிவாக சொல்லணும். ஏன்னா அது ஒருவருடைய வாழ்க்கையவே மாற்ற போகிற விஷயம். ஆனால் 4 பேர் நல்ல ஆக்ரோஷமான வாதங்களையும் அழகான வாதங்களையும் வைத்திருக்கிறார். டோக்கியோ ராமநாதன் பேசும்போது கொஞ்சம் நாச்சு உண்மையை பேசணும். வந்ததுலேருந்து சொன்னது பூரா பொய் தான். வந்ததுலேருந்து சொன்னது பூரா பொய் தான். என்ன தெரியுமா, ஐஸ்வர்யாவை பார்த்து நீ இன்னும் வளரணுமாங்கிறார். நீ கண்ணாடியை பார்த்தியா? ஏங்க நீங்கள் மாப்பிள்ளன்னு ஒருத்தன் போஸ்ட் போட்டிருக்கானா, அது எவ்வளோ பெரிய மோசமான ஆப் அது. அதுக்குள்ளேலாம் நாங்கள் போய் பார்ப்போமா? உண்மையிலேயே மதுரை அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஷை இருக்கக்கூடிய மக்களுடைய வார்த்தை ரொம்ப வழக்கு மொழியாக இருக்கும். சில வழக்கு மொழிகள்லாம் உங்களுக்கு கேட்கும்போது அது மோசமான வார்த்தைகளாக தெரியும், அது வழக்கு மொழி, அவ்வளோதான். அந்த மண்ணை சார்ந்த மக்களுடைய வழக்கு மொழி. என்ன பொக்கற பார்த்துக்கிறேன், என்ன போ உட்காரு. சென்னை பக்கமெல்லாம் போனீங்கன்னா, என்னப்பா என்ன உந்திக்கின்னு இருக்கிற, இன்னாது குந்திக்கின்னு இருக்கப்பா, நீயே இம்மா நேரம் குந்திக்கின்னு இருக்கிறிய, ஏதாவது அம்மன் ஜல்லிக்கு புரோஜனம் இருக்குதா? இது மெட்ராஸு. எங்கள் கொங்கு மண்டலத்துக்கு வாங்க 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 உட்காருங்க மாப்பிள்ளை, சரிங்க மாப்பிள்ளை, சாப்பிடுங்க மாப்பிள்ளை, பத்திரமா இருங்க மாப்பிள்ளை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, நீங்கள் கருப்பாக இருந்தாலும் என் பிள்ளை உங்களை பார்த்துக்குங்க, இப்போ கவலைப்படாதீங்க. இது எங்கள் பாசை. தருமபுரி 2ம் கலந்த ஒரு அழகான பாசை. சார் கண்டிப்பாக வந்துடுங்க சார், பிரின்சிபல் சார் காலையில் என்னை கூப்பிட்டு வந்துட்டிங்களா சார், வந்துட்டிங்களா சார். ஒரு அக்கறை கொண்ட மக்கள் இந்த தருமபுரி மக்கள். இந்த மண்ணில் தீர்ப்பை நம்ம சரியாக சொல்லணுமா இல்லையா? தனக்கு கிடைத்தது 1 லட்சம் ரூபா அதிகம்னா, அதை எப்படி பதுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற சிந்தனை தான் மனிதனுடைய சிந்தனை, ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு 5 லட்ச ரூபா கீழே கிடக்கு, 5 ரூபா கீழே கிடந்தா 5 ரூபா கீழே கிடந்ததை நான் எடுத்து கொடுத்து விட்டேன் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணிவிட்டு பெரிய போஸ்ட் லைக்கில் வாங்குறது. இது 5 லட்ச ரூபா கீழே கிடந்தா யாராவது ஃபேஸ்புக்கில் போட்டுருக்காங்களான்னு பாருங்கள். அப்படியே காலையே நவுத்திக்கிட்டே போய் வேட்டி கட்டியிருந்தானா வேட்டி அவுத்து விட்டு அப்படியே காலையே எடுத்து காரில் வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. நானும் சில இடங்களில் அப்படி இருந்தால் எடுத்திருக்கேன், ஆனால் நல்லதுக்கு தான் பயன்படுத்தியிருக்கேன். உடனே முறைக்கிறீங்க பாருங்கள். சார் பேக் அங்கே இருக்குது சார், பத்திரம் சார், யாராவது எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க சார். பொருட்கள் மீது அவ்வளவு மனிதர்களுக்கு ஆசை, யாருமே கொடுக்க மாட்டோம். ஒரு மனிதன் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இப்படியே இருப்பீங்க, சாகாமல் இருப்பீங்க,
எனக்கு 1 கோடி ரூபா கொடுங்கன்னா நானெல்லாம் 2 கோடி ரூபா கூட கொடுத்துருங்க. ஏன்னா கொஞ்சம் அழகாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் டல் ஆகிட்டேன். இனி போனால் எப்படி போகுமோ எனக்கு தெரியல. அதனால் நான் இளமையாக இருக்கிறதுக்கு 10 கோடி ரூபா கூட செலவு பண்ண தயாராக இருக்கேன். நீங்களுமே தான். ஆனால் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொருளை, மிகப்பெரிய பொக்கிஷத்தை, நீ வாழலாம் என்று நினைத்ததை கொடுத்த மறுகணமே தமிழுக்காக தொண்டாற்றுகிற என் பாட்டியின் கையில் அதை கொடுங்கள் என்று கொடுத்தானே, அந்த வள்ளல் பிறந்த மண்ணில் எதையுமே கொடுப்பதில் வருகிறது. நல்லது கெட்டது எல்லாமே வரும். அதையெல்லாம் நாம் பயன்படுத்துகிற பொழுதுதான் அது நன்மையாகவும் தீமையாகவும் வரும். இந்த வயசில் நெஞ்சில் அடிச்சுட்டு கத்துறாருன்னா காரணம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற அளவுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. அவர் சொன்னார்ல, பெற்று வளர்க்கும் போது நான் இந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டேன், எது வேணாலும் வாங்கி கொடுத்தேன், என் தங்கம்னு கொஞ்சினேன். ஆனால் இன்னொருத்தன் பார்த்து ஏளனமாக பேசிட்டானேன்னு ஒரு கவலையோடு பதிவு விடுறாருல. இது ஒரு தகப்பனின் ஆதங்கம். முதல்ல அதை நினைச்சுக்கங்க. இன்றைக்கெல்லாம் ஆன்லைன் வசதிகள் அனாவசியங்க. உண்மையாலுமே எது அவசியம்? நீங்கள் வேணால் ஒய்ஃபை செல்ஃபோன் எல்லாத்தையும் பிடிங்கிருங்க. எந்திரன் படத்தில் வர மாதிரி அப்படியே கப்புன்னு எல்லா ஃபோனையும் தூக்கிட்டுமே என்ன பச்சத்திர போகிறோமா? 3 நாள் அதுக்கு அது ஒரு நிக்கோடின் கலந்துனா அது ஒரு போதைப் பொருள் தான். அது 3 நாள் அதிகபட்சம் இதுக்காக ஏங்குவோம், இதுக்காக தவிப்போம். அவ்வளோதான், தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஆன்லைன் வசதிகள் இன்றைய சூழ்நிலையில் அனாவசியம் தான். அவங்க 2 பேரும் பேசும்போது சமூக ஊடகங்களில் நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்கும்போது எந்தெந்த மக்களுக்கு எது வேணும்னு வீடு தேடி கேட்டு 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 ஒவ்வொரு உதவியும் செய்யக்கூடிய பாலாவினுடைய வீடியோ எத்தனை பேர் பகிர்ந்துருக்காங்க? கமான் போடுறதோட சரி, ஷேர் பண்ணுறது கூட கிடையாது. ஒரு பொருள் ஒரு குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நடக்கக்கூட முடியல. அந்த ஊரில் எத்தனையோ தலைவர் இருக்கான், எத்தனையோ ஆட்சி மாறி இருக்கு, எத்தனையோ எம்எல்ஏ வந்திருக்காங்க, எத்தனையோ எம்பி இருக்காங்க, எத்தனையோ அமைச்சர் வந்திருக்காங்க, யாருமே வாங்கி கொடுக்கல. ஆனால் அந்த பொண்ணு, லாரன்ஸ் அங்கிள் என்னால் நடக்க முடியல அங்கிள், நான் மோஷன் போகிறதும் நான் யூரின் போகிறதும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அனுபவிக்கிறேன் அங்கிள், எனக்கு ஏதாவது கருணை செய்யுங்கன்னு சொன்னோன்னே 100 பேர் அதை ஷேர் பண்ண உடனே அடுத்த 24 மணி நேரத்தில் அவங்க வீட்டுக்கு ஒரு சக்கரை நாற்காலி மருத்துவ வசதியோடு போய் இப்போ சேருதுன்னா ஆன்லைன் வசதிகள் அவசியம்தான். என்ன 2ஐயும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கா இல்லையா? எவ்வளவு சிரமம் யோசிச்சு பாருங்கள். எனக்கெல்லாம் கீழே இருந்து உட்காந்து பேசுகிற நீங்கள் தீர்ப்பை சொல்லுங்கள், நாங்கள் கிளம்புறோம். என்ன போட்டு சவால் இருக்கிறிய, 5 நிமிஷம் சொன்னிய பேசிக்கிட்டே இருக்கிறிய அப்படிம்பாங்க. இது மதுரை பாசை, பேசிக்கிட்டே இருக்கிறிய அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் ஆன்லைன் வசதிகள் எந்த விதத்தில் அவசியம், எந்த விதத்தில் அனாவசியம் தெரியுமா? அவசியம்தாங்க. ஷீலா ஒரு லிப்ஸ்டிக்கை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. லிப்ஸ்டிக்கை ஆர்டர் பண்ணவங்க அவங்க என்ன பண்ணணும், புக்கிங் பிளேஸை சென்னைன்னு கொடுத்துட்டாங்க, டெலிவரி பிளேஸை கரூர் அட்வொகேட் சதீஷ்னு கொடுத்துட்டாங்க. காலையில் 10 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு ஒருத்தன் லிப்ஸ்டிக்கோட டெலிவரிக்கு நிற்கிறான். நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். நமக்கு போய் எவன்டா பார்சல் பண்ண போகிறா, நம்மளையே பார்சல் பண்ண இந்த உலகம் தயாராக இருக்கும்போது நமக்கு எவன்டா பார்சல் அனுப்ப போகிறான்ட்டு வாங்குமாதன்ட்டேன். எந்த பார்சல் வந்தாலும் பிரிக்கிறதுல பெண்களுக்கு ஈடு ஆண்களின் அந்த கொரியர்காரனை பிச்சுட்டு போகும்போதே பாதி பிச்சுட்டு தான் போகிறது. அப்படி அந்த பேக்கிங்கை பிரித்து பார்த்தா பெரிய லிப்ஸ்டிக் இருக்குது. இதில் பெரிய கொடுமை பாருங்கள், நான் லிப்ஸ்டிக்கு போட மாட்டேன், என் பொண்டாட்டியும் லிப்ஸ்டிக் போட மாட்டான். ஒருவேளை தவறாக வந்திருந்தா கூட என் பொண்டாட்டி உனக்கு தாம்மா ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன்னு கூட சமாளித்து எதையாவது பண்ணிடலாம். அவளும் லிப்ஸ்டிக் போட மாட்டான். ஒன்றுமே இல்லைங்க. ஃப்ரெண்டில் சீலான்னு இருந்துருச்சு, அவ்வளோதாங்க. அப்போது பட்டிமன்றம் பேசுகிறவங்களுக்கு லிப்ஸ்டிக்கெல்லாம் வாங்கி தாரீங்களான்னு கதவை சாத்தி ஒரு 5 நிமிஷம் ட்ரீட்மெண்ட்டு தாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. இங்கே வருங்க, ஊரான் வீட்டு கதையே என் பொண்டாட்டி நெய்யே நலையிறது. வார அடுத்தவங்க விஷயம்னா அப்படியே ஃபேஸ்புக்கில் எவனாவது அடிச்சுக்கிட்டு இருந்தானே அதை போய் பார்க்குறது பாரு, பூம்பரா அடிக்காமல் இருக்கான் பாரா, பூம்பரா குத்தாமல் இருக்கான். இதெல்லாம் ஆர்வ கும்பல். இன்னும் நடந்திருக்குமோ, ஒருவேளை அவர் அடிச்சிருப்பாரோ, ஒருவேளை அவங்க அடிச்சிருப்பாங்களோன்னு. நான் சிம்பிளாக சொல்லுங்க, என்னையே அவள் அடிப்பா, அவள் என்னை அடிப்பா, என்னையே அவள் அடிப்பா, அவள் என்ன அடிப்பா. இது மட்டும் தான் கேட்டு 5 நிமிஷம் முதுகு பூரா வீங்கிருச்சு. என்ன ஒரு சின்ன சர்ஜரி தான், இந்த இடத்துல கீறி விட்டா, அவ்வளோதான். அப்புறம் போய் சர்ஜரிலாம் மட்டும் லிப்ஸ்டிக் அம்மா நீ டெலிவரி பிளேஸை சென்னைக்கே போட்டு, நீங்கள் தான் பட்டிமன்றத்துக்கு வரீங்களே எடுத்துகிட்டு வருவீங்கன்னு கொடுத்துட்டேன் சார். நான் ஏம்மா நீ எடுத்துகிட்டு வருவேன்னு கொடுத்துட்ட, என் முதுகெலும்பு எடுத்துட்டாலே என் முண்டாட்டி, அது உனக்கு தெரியுமான்னா? ஆன்லைன் வசதிகள் சில நேரங்களில் செங்கக்கல், மண், வாழைப்பழம், அல்வா எல்லாமே சேருது.
இப்போ எனக்கு ஒரு போட்டில் போயிட்டுருக்கோம். அந்த போட்டில் ஓட்டை விழுந்துட்டா எவ்வளோ வருத்தப்படணும்? ஒன்று முழுகுமா, இல்லை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்போமா அப்படிங்கிற மாதிரி இந்த 4 பேச்சாளர்களும் நல்லா பேசியிருக்காங்க. உற்சாகமாக்கி தட்டுங்க. ஒன்றுக்கொன்று சளைத்ததும் இல்லை, ஒன்றுக்கொன்று இழைத்ததும் இல்லை. ஒரு கொடியில் தொங்குகிற நெல்லிக்காயை போல அத்தனையும் இயற்கையின் விதியை போல ஒவ்வொன்றும் சமமாகவே இருக்குதுன்னா இவங்க 4 பேர்த்தோட கருத்தும் அது மாதிரி தான். இந்த மருதம் நல்லி கல்லூரியில் இந்த நெல்லிக்கனி போன்ற இவர்களுடைய பேச்சு இப்போ கசக்கலாம், கொஞ்ச நேரம் கழித்து அதுதான் இனிக்கும். விஷயம் அதுதான். சிம்பிளாக இப்படி சொன்னால் ஆன்லைன் வசதி தேவையா இல்லையான்னு சொல்லிடலாங்க. ஒரு ஃபேஸ்புக்கை 2 ஆண்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணினுடைய மோசமான வீடியோ அந்த ஆன்லைனில் வருது. 2 தகப்பனும் அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவன் அடிக்கணுமா வேணாமா இல்லையா? முதல்ல அதை தள்ளி விட்டுருக்கணும். 2 தகப்பனும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். 3ஆவதாக ஒரு தகப்பன் வந்து பார்க்குறான். 3 நிமிஷத்தில் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இடத்த விட்டு போனோடனே நம்ம நண்பன் எப்போதுமே பார்ப்பானே, இன்னைக்கு எங்கடா காணா அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு போய் கதவை சாத்திட்டு 1.5 மணி நேரம் அழுகிறாங்க. 1.5 மணி நேரம் அழுகிறான். என்னன்னா அந்த வீடியோவில் வந்திருப்பது அவனுடைய பொண்ணு. ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. உன் உடம்பை கத்தி கொண்டு 100 முறை கிழித்தாலும் அந்த வலி இருக்காது. தன் பிள்ளை இன்னொருவனோடு வண்டியில் போகிறதையோ, பஸ்ஸில் போகிறதையோ, யாரோடு செல்ஃபி எடுப்பதையோ, யாராவது பேசி கொண்டிருப்பதை வீடியோ எடுப்பதை பார்க்கும்போது அந்த தகப்பனின் இதயம் வெடித்திருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. என்ன ஆன்லைன் வசதி? உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்த உங்கள் அப்பாவினுடைய ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை சிப்புகளும் உங்கள் அப்பாவினுடைய உழைப்புங்கிறது எப்போ உங்களுக்கு தெரியும்? உங்கள் அப்பா என் பிள்ளை இந்நேரம் படிச்சுக்கிட்டு இருப்பா, இந்நேரம் அதில் ஏதோ டெக்னாலஜியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பா, இந்நேரம் என் பிள்ளை அதில் எதையோ கற்றுக்கிட்டு இருப்பான்னு நம்பிக்கையோட கூலி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தகப்பனின் கண்ணீருக்கு நாம் என்ன பரிசாக கொடுக்குறோம்? தேவையில்லாததை, தேவையற்றதை. ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி போடுறதுனால என்ன உங்கள் சுதந்திரம்? பெண்ணுக்கு சுதந்திரம் இருக்கிறத ஆழமாக பேசக்கூடிய வழக்கறிஞர் நான் தான். பெண்ணுக்கு உரிமை கொடுக்க வேணுங்கிறத ஆழமாக பேசக்கூடிய வழக்கறிஞரும் நான் தான். ஆனால் ஒருபோதும் உங்களை அடையாளப்படுத்த ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் தான் அப்படிங்கிற கவனத்தை தயவு செய்து நிறுத்திடுங்க. முந்தானத்து பேசும்போது ஒரு வீடியோவில் ஒரு பையன் சொல்கிறான், உங்களுடைய செல்ஃபோனில் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா எதுக்கு வச்சுருக்கான் தெரியுமா? இந்த நாக்கு எப்படி திருப்பிக்கிட்டு கையை எப்படி வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்காக இல்லை, உன்னுடைய புகைப்படங்களை திருடி எதிர்காலத்தில் ஏஐயில் ஏற்றுவதற்காக ஃப்ரண்ட் கேமரா வச்சுருக்கான். நீ எடுத்த ஒரு செல்ஃபி ஃபோட்டோ 1 லட்சம் ஏஐ இமேஜாக வந்திருக்குது. போன வாரம் செய்தியில் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட தான் ஃபோட்டோ போட்டிருந்தேன், ஏஐயில் என் ட்ரெஸ்ஸு விலகி ஃபோட்டோ வருதுன்னா எப்போ திருடி இருப்பான்? செல்ஃபி கேமரா கொண்டுட்டு வந்த காலத்தில் திருடி இருப்பான். கூகுள் நிறுவனம், ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேரை இயக்கக்கூடிய அந்த நிறுவனம், செல்ஃபோனை தயாரிக்கக்கூடிய நிறுவனம், அதிநவீன வசதிகளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் இருக்குது. ஆனால் சில திருடர்கள் அந்த கருவியை தயாரிக்கும் போது ஒட்டு கேட்குற கருவியை உன் செல்ஃபோனில் படிச்சிருக்கான். நீ எழுதி வேணாலும் வச்சுக்க. உண்மையிலே ஒரு டிவைஸ் நீங்கள் பேசுகிறத அப்சர்வ் பண்ணுற ஒரு டிவைஸை செல்ஃபோனில் வச்சு சில ஃபோன்களை கம்மியான விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கான். நீ பேசுகிறதுல ரெக்கார்ட் ஆகும், நீ நடக்கிறது அதில் ரெக்கார்ட் ஆகும், நீ தூங்குறது அதில் ரெக்கார்ட் ஆகும். உண்மையிலேயே நீ செய்கிற செய்கைகள் அத்தனையும் ரெக்கார்ட் ஆகும். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். நான் ஸ்டேட்டஸ் பார்த்து பழக மாட்டேன், இருந்தாலும் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கறது எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட்டஸாக தட்டுறோம் பார்த்தீங்களா? நீ எந்த ஸ்டேட்டஸை விரும்புகிறாயோ அது சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும்தான் ஃபேஸ்புக்கில் வரும். நீ நல்லா போய் பார்த்து வரும். ஃபேஸ்புக்கு, யூடியூப் ஷார்ட் செட்டில் நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோ 30 செகண்ட் அந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா அடுத்து வர அத்தனை வீடியோக்களும் அதை சார்ந்ததாகவே இருக்கும். என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாமல் உங்களை கார்ப்பரேட் நிறுவனம் இயக்கி கொண்டிருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு ஒரு பொருளை விற்பது எப்படி எளிதோ, எப்படி அரிதோ, அந்த வியாபாரத்தை உங்கள் தலை மீது வைக்கிறது. நல்லா யோசிச்சுக்க. அவர் சொன்னதை போல இன்னைக்கு வந்து 1000 கோயில்கள் சாத்தி கிடக்கு கும்பல் இல்லை, ஆனால் எத்தனையோ வைஃபை நிலையத்தில் கும்பலை பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு கிடக்கு. இன்னைக்கு அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் எத்தனையோ நூலகங்களை உங்களுக்காக திறக்கிறாங்க. ஒரு நூலகத்தில் கூட 1000 பேர் 2000 பேர் படித்தாங்கங்கிற வரலாறே வரலைங்க. எல்லாம் நூலகத்தில் போய் கூட செல்ஃபோன். அதனால் தான் நிறைவாக வேதனையோடு பதிவிடுகிறேன், ஆன்லைன் விஷயங்கள் அனாவசியமே, அனாவசியம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அப்படி சொல்லிட முடியுமா? இது தீர்ப்பா? கத்தி பேசிட்டா என்ன நம்பிடுவியா நீ? ஆக்ரோஷமா பேசிவிட்டாரா, அருமையான ஆள்றா, தாடா நம்பிடுவியா? இப்படி பேச்சு பேசி 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 உங்களை எல்லாம் அப்சர்வ் பண்ணி இருக்கையில் உட்காந்துருந்த ஒரு நுனி இருக்கையில் வந்து உட்கார வச்சிருக்கான் பார்த்தீங்களா? இதுதான் தமிழருடைய பண்பாடு. ஏதாவது ஒன்றா சொல்லிட்டு அப்போ அப்படியே இன்ஸ்பிரேஷன் ஆயிடுது, அப்படியே கொப்பளிச்சுடுறது, கண்ணீர் விடுறது. அனலைஸ் பண்ணு. எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை 2 நாளாவில் நான் பேசிக்கல. நான் என்ன ஸ்டேட்டஸ் வச்சாலும் முதல்ல பார்ப்பேன். ஏன்னா நான் எங்கே இருக்கிறேங்கிற வைக்கிறேன்ல, அதனால் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் முதல்ல என் மனைவி தான் ஸ்டேட்டஸ் பார்ப்பா. 2 நாள் பேசலை. 3ஆவது நாள் இவள்கிட்ட நாமளாக பேசக்கூடாதுடா, நம்மளை அடித்து துவைச்சி விட்டு தெய்யெல்லாம் போட வச்சு விட்டு இப்படி வந்து பேசிட்டா பேசிடுவோமா? நான் சொல்லாதீங்க, அடித்து தான் இருக்காங்க அப்படி சொல்லுங்க. ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? எஜமான் திரைப்படத்தில் நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 50 முறைக்கு மேலே தொலைக்காட்சியில் பார்க்கும்போது மீனா இறக்கும்போது ரஜினி அழுகுவார், ஒரு சிம்பிளான அழுக. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளே. அந்த ஸ்டேட்டஸை நான் வந்து ஜாலியாக இருக்க பாட்டை வைக்கல, ஒரு சோகமாக இளையராஜா ஒரு டியூன் கொடுத்துருப்பார். முதல்ல எஸ்பிபி பாடியிருப்பார், நல்லா சூப்பராக இருக்கும். அதன் பிறகு அதையே திரும்ப எடுத்து இளையராஜா பாடியிருப்பார். அந்த ஸ்டேட்டஸ் ஒன்லி 15 செகண்ட் வீடியோ 15 இயர்ஸ் பகையவே மாற்றிருச்சுன்னா பாருங்கள். ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும், உறவாளும் உடல் உயிராளும் பிரியாத நிலை வேண்டும், விழியோடு இமை போலே விளையாட நீ வேண்டும், இணையாளும் இளமானே எனையாளும் இளமானே, தனியானேன் உன் எஜமானே, தனியானேன் உன் எஜமானே. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. கை நிறைய ஒரு உணவு பொட்டலத்தை கொடுத்தா உள்ளே இருந்து பிரித்து பார்த்து சாப்பிட்டுவிட்டு அதை வந்து நிராகரிக்க கூடாது. அது எந்த கடை பார்சல், என்ன வகையான உணவு, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு பிரித்து சாப்பிடலாமான்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. அதன் பிறகு அதை பிரிங்க. அதில் உங்களுக்கு பிடிக்காத உணவு இருந்தால் அதை முதல்ல நிராகரிங்க. தேர்ந்தெடுக்கிற விதம்தான் உங்களுடைய வசதியை வளப்படுத்தும், தேர்ந்தெடுக்கிற முறைதான் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். அப்படின்னா எதையுமே இந்த உலகம் நம்மளுடைய இடத்துல கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஃப்ரீ சிம் கொடுத்தான்னு சொல்லி 2 லட்சம் சிம் கார்டு வாங்கினோம். இன்டர்நெட் ஃப்ரீன்னா ஓடி ஓடி போய் வாங்கினோம். ஆனால் இன்றைக்கி 500 வாங்குறான், 1000 வாங்குறான், 2000 ரீசார்ஜுங்கிறான். ஏன்? இது கார்ப்பரேட்டின் வியாபார உத்தி. கவனமாக இருங்கள் என் அன்பு செல்வங்களே. உங்களிடத்தில் சொல்லுகிறேன், ஆன்லைன் வசதிகள் அனாவசியம்தான். ஆனால் ஆசிரியன் பாடம் எடுக்கும்போது அது அவசியம். நீ பாதிக்கப்பட்டு நிற்கும்போது ஆன்லைனில் புகார் கொடுத்தால் அந்த நேரத்தில் அது அவசியம். நீ படிக்க முடியாததை புத்தகத்தில் வாசிக்க முடியாதை PDF-ஆக ரீடு பண்ணுகிற சின்ன பழக்கம் உனக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவசியம். நீ யார் என்பதை இந்த உலகத்துக்கு தெரிவிப்பதற்கு இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தும் போது அது அனாவசியம். நீ யார் என்பதை பயன்படுத்துவதற்காக பல எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகத்தை வாசித்தால் அப்போது அவசியம். அதுவரைக்கும் என் பிள்ளைகள் ஏதோ பின்னாடி போய் நிற்கிறார்கள். 85% கொண்ட இளைஞர் கூட்டம், இந்தியாங்கிற பெருங்கூட்டம், உலக நாடுகளிலே செல்ஃபோன் தயாரித்த நாடுகளிலே அவனுடைய பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் கிடையாது. ஆனால் என் இளைஞர் கூட்டம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் கூகுளிலும் தேவையில்லாத ஆப்புகளிலும் போய் முழுகி கிடக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து வெளியே வரும் வரை நல்ல வாழ்க்கை நடைமுறை உங்களுக்கு பயன்படட்டும். புத்தகம் தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். செல்போன் கண்ணுக்கு விருந்து, உடலுக்கு எதிர்ப்பானது என்று சொல்லி ஆன்லைன் வசதிகள் அனாவசியம் இல்லை, அனாவசியம்தான், அது அவசியம்தான் என்பதை கருத்தில் கொண்டு நல்ல விஷயத்தோடு தீர்ப்பெனவா? ஆன்லைன் வசதிகள் எங்களை பொறுத்தவரை, வளமிக்க இந்தியாவை பொறுத்தவரை அவசியமே என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.